வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை மோகினி பாகம் 4. ஏற்கனவே நான் 3 பாகங்கள் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க. அதற்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் மென்ஷன் பண்ணுறேன். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். சரி வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 31. ஜெயந்தன் கண்ட காட்சி எவரையும் நடுநடுங்க வைக்கக்கூடியதாக இருந்தது. தங்கத்திலான ஒரு பாம்பு படம் உயர்த்தியபடி கேள்விக்குறி போல் ராசி பலகை மீது நின்று இருந்தது. ஆனால் அது மற்றவர்களின் கண்களுக்கு தெரியவில்லை. ஓஹோ, அப்படியா சங்கதி? ஜெயந்தன் முணுமுணுத்தார். பிறகு சோழிகளை வாரி பலகையில் வைக்க முயன்ற பொழுது அந்த பாம்பு அசைந்தது. சற்றென்று கையை பின்னுக்கு இழுத்தார். தன் மூதாதையரும் மகா மாந்திரிகனுமான சூரிய நாராயண நம்பூதிரியை மனதில் தியானித்தவாறு மீண்டும் சோழியை எடுக்க முயன்ற பொழுதும் நிலைமை மாறவில்லை. அப்படியானால் போராடி பார்க்க வேண்டியதுதான் என்று நினைத்தபடி தன் கழுத்தில் கிடந்த ருத்ராட்ச மாலையை கழட்டி பிரசன்ன பலகையின் மீது வைக்க முயன்றார். அப்பொழுது சரஸ்வதி அந்தர்ச்சனம் தன் கழுத்தில் நீண்டு தொங்கிய மாலையை இயல்பாக எடுத்து ரவிக்கைக்குள் போட்டார். தான் ருத்ராட்ச மாலையை வைத்ததால் தான் பாம்பு மறைந்தது என்று ஜெயந்தன் நினைத்தார். இந்த எண்ணமே அவருக்கு ஒரு புது தைரியத்தை வழங்கியது. மறுபடியும் ருத்ராட்சத்தை கழுத்தில் போட்டுக்கொண்டு சோழியை வாரி வைத்தார். மல்லாந்து புரண்டும் சோழிகள் விழுந்தன. அவற்றின் எண்ணிக்கையை கூட்டி கணக்கிட தொடங்கும் பொழுது திடும் என்று ஒரு சம்பவம் நடந்தது. அறையின் மேற்புற மாடியில் ஊர்ந்து கொண்டிருந்த மிகப்பெரிய பள்ளி ஒன்று சட்டென்று சுவரிலிருந்து தனது பிடியை விட்டு நேராக விளக்கின் மீது விழுந்தது. அவ்வளவுதான். விளக்கின் 3 திரிகளும் சட்டென்று அணைந்தன. என்ன இது? ஜெயந்தன் அலறினார். நிலவிளக்கு அணைந்ததும் தேவகி அந்தர்ஜனம் மற்றொரு வெண்கல விளக்கை எடுத்து வந்தாள். அணைந்து போன விளக்கின் திரிகளை கொளுத்திவிட்டு சரஸ்வதி அந்தர்ஜனத்தை அழைத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். மொத்தத்தில் எல்லாமே அபசகுணமாக தெரிகிறதே, ஜெயந்தன் கூறினார். அப்படியானால் என்ன செய்யலாம்? கோபாலன் கேட்டார். பயப்படும்படி எதுவுமில்லை. இதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். இன்று வரை விஸ்வமங்கல குடும்பத்திற்கு தோல்வி நேர்ந்ததில்லை. இனிமேலும் அதற்கு சாத்தியமில்லை. கோபாலன் ஜெயந்தனையே பார்த்து கொண்டு இருந்தார். இதற்கெல்லாம் என்னதான் பரிகாரம்? இப்பொழுது நமக்கு தெரிய வேண்டியது அவளை பற்றிதான். அவள் மனித பெண்ணா அல்லது வேறு ஏதாவதா என்பதை முதலில் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவள் மனித பெண் அல்ல என்பதுதான் தெளிவாகிவிட்டதே. சொல்ல முடியாது. சில நேரம் உபாசனையும் இருக்கலாம். அதை மாற்றிவிட முடியாதா? செய்யலாம். அதற்கும் ஒரு சிறிய வேலை செய்ய வேண்டும். நம்மால் முடியாத விஷயமா என்ன? முடியாதது என்று எதுவுமில்லை. விஷயம் மிகவும் ரகசியமாக இருக்க வேண்டும். அதை உங்களிடம் எப்படி சொல்வது என்று புரியாமல் குழம்புகிறேன். ஜெயந்தன் மென்று விழுங்கியபடி பேசினார். விஷயம் என்னவென்று தெரிந்து கொள்ளும் வேட்கை கோபாலனுக்கு ஏற்பட்டது. அது மட்டுமின்றி இந்த விஷயத்தில் எந்தவிதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் ஒரு கை பார்த்து விடுவது என்றே அவர் தீர்மானித்திருந்தார். மருமகனின் ஆணவத்தையும் அவன் மனைவியின் செல்வாக்கையும் அடக்கிவிட்டுத்தான் மறுவேளை என்று மனதிற்குள் சபதமே செய்திருந்தார். என்ன வேண்டுமோ சொல்லுங்கள். ஒரு தீர்மானத்தோடு தான் இந்த தடவை வந்திருக்கிறேன். என்ன வந்தாலும் நான் பின்வாங்க போவதில்லை, அது உறுதி. அப்படியானால் சொல்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஒரு பிரம்ம ராட்சசி உள்ளது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஒரு காரணவரின் கோபத்தால் நிகழ்ந்த சம்பவம் அது. நங்கேமா அழகி என்றால் அப்படி ஒரு அழகி. ஒரே ஒரு முறை எப்படியோ ஏற்பட்டுவிட்ட தொடர்பில் அவள் கர்ப்பவதியானாள். அதன் காரணமாக அவளின் மரணம் நிகழ்ந்தது. அதற்கும் இதற்கும் என்ன தொடர்பு? அழகானவனும் ஆரோக்கியம் நிறைந்தவனுமான ஒரு நம்பூதிரி இளைஞன் நங்கைமாவை திருப்தி செய்துவிட்டால் அவளது கருணை நமக்கு கிடைக்கும். நங்கைமா தங்கள் குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகிறாள் என்பதை கோபாலனிடம் மறைத்தார் ஜெயந்தன். அவரது லட்சியமே வேறு. விஷ்ணு தேவனை விஸ்வமங்கலம் குடும்பத்திற்கு வரவழைப்பதும் அவனை நங்கைமாவிற்கு வழங்கிவிடுவதும் நோக்கம். பாசு நம்பூதிரிக்கு நேர்ந்தது போல் விஷ்ணுவுக்கும் நேர்ந்துவிடும். அத்துடன் நங்கைமா இந்த குடும்பத்தின் மீது இட்ட சாபமும் விலகும். அதன்பின் விஷ்ணுவின் வீட்டிலுள்ள மோகினி தனிமைப்படுத்தப்படுவாள். பிறகு அவளை ஆட்டி வைப்பது ஒரு பிரச்சனையே அல்ல. இப்படி ஒரே அம்பில் 2 பறவைகளை வீழ்த்தி விடுவது அவரது திட்டம். நீங்கள் சொல்வது உண்மையானால் அதற்கு தகுந்தவன் என் மருமகன் விஷ்ணுதான். நீங்கள் இதை மட்டும் செய்துவிட்டால் பிறகு வெற்றிக்கு நான் பொறுப்பு. ஜெயந்தன் உறுதியளித்தார். எதற்கும் அவனை இங்கே வரவழைத்து விடலாமா? ஜெயந்தனிடம் கருத்து கேட்டார் கோபாலன். மிகவும் நல்லது. அவன் அம்மா தான் இங்கே இருக்கிறார்களே. அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று
இங்கு அழைத்து வந்து விடுங்கள், மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன். இது நல்ல திட்டம் என்று கோபாலனுக்கும் தோன்றியது. அப்படியானால் நாளைக்கே புறப்படுகிறேன் என்றார் கோபாலன். இரவு சாப்பாடு முடிந்து தேவகியுடன் கட்டிலில் படுத்திருக்கும் பொழுது கோபாலன் நம்பூதிரியின் யோசனை குருஷேத்திர மனையை சுற்றியே வட்டமடித்தது. தேவப்பிரியாவின் மீது கோபாலின் சந்தேக வலயங்கள் இருக்கத் தொடங்கின. அன்றைய பாம்புகடி சம்பவத்திற்கு பிறகு அற்புதமான ஏதோ ஒரு சக்தி அவளிடம் உள்ளது என்று அவருக்கு தோன்றியது. அதனால் அங்கே சென்றாலும் அவளை மீறி விஷ்ணுவை அழைத்துக்கொண்டு வர முடியுமா என்பதும் சந்தேகமாக இருந்தது. என்ன, உறக்கம் வரவில்லையா? தேவகி கேட்டாள். இல்லை. எதை பற்றி யோசிக்கின்றீர்கள்? மறுநாள் குருஷேத்திர மனைக்கு போவதை குறித்தும் அங்கிருந்து விஷ்ணு தேவனை அழைத்து வருவது குறித்தும் யோசிப்பதாக கோபாலன் பதில் கூறினார். உங்கள் மருமகனை பற்றி பேசினீர்களே, ஆள் எப்படிப்பட்டவர்? கெட்டிக்காரன். அப்படியென்றால்? எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரன். நான் அழகை பற்றி கேட்கவில்லை, ஆரோக்கிய நிலை எப்படி என்று கேட்கிறேன். என்ன இப்படி ஒரு கேள்வி? எந்த காரணமும் இல்லை, ஒரு பேச்சுக்காக கேட்டேன். தேவிகி அந்தர்ஜனத்தின் மனம் ஒரு குறிப்பிட்ட பாதியில் இறங்கியது. 40 வயது வரை புருஷ காற்றுப்படாமல் வீட்டுக்குள்ளேயே வளர்ந்து வந்த அவளை பொறுத்தவரை முதலில் அவள் புருஷனை உணர்ந்தது தானவேதன் நம்பூதிரி மூலமாகத்தான். தானவேதனால் கிளறப்பட்ட அவளின் உணர்வுகள் ஓரளவு ஆறுதலடைந்து அடங்கியது. பிறகு பழக்கம் ஏற்பட்டது கோபாலன் நம்பூதிரியால். இதற்கு பிறகு அவள் மனம் வெவ்வேறு வகையிலான ஆண்களை பற்றி நினைக்க தொடங்கியது. ஒவ்வொருவரிடமிருந்து பெரும் வேறுபாடான அனுபவத்திற்காக அது அலைந்தது. உணர்வுகள் அவளுக்குள் அக்னியாக ஜொலித்துக் கொண்டிருந்தன. விஷ்ணுதேவன் என்ற பெயரை முதன்முறையாக கேள்விப்பட்ட பொழுதே அவனை சொந்தமாக்கிக் கொள்வதென்று தேவகி தீர்மானித்தாள். அதனால் அவனது உருவம் எப்படி இருக்கக்கூடும் என்பதை கூட கற்பனை செய்துவிட்டாள். இதனால் கோபாலன் நம்பூதிரியின் அருகாமை அவளுக்கு வெறுப்பை தந்தது. ஏன், என்ன ஆகிவிட்டது உனக்கு? கோபாலன் பரபரப்புடன் கேட்டார். ஒன்றுமில்லை, தூக்கம் வருகிறது என்று அவரை விட்டு விலகினாள். வெயிலேறுவதற்குள் கோபாலன் நம்பூதிரி தனது பயணத்தை தொடங்கினார். குருஷேத்திர மனையை அடைந்த பொழுது துளசி மாடத்தில் விளக்கு வைத்தாகிவிட்டது. வந்தவர் நேராக கிணற்றடிக்கு சென்று கை கால் முகம் அலம்பி திண்ணைக்கு வந்தார். தேவப்பிரியா நிலவிளக்கிற்கு அருகில் உட்கார்ந்து சந்தியா நாமம் ஜபித்துக் கொண்டிருந்தாள். அவளுக்கு அருகிலேயே விஷ்ணுவும் உட்கார்ந்திருந்தான். என்னமாமா இந்த நேரத்தில்? விஷ்ணு கேட்டான். ஒன்றுமில்லை, நீங்கள் நாமம் ஜபியுங்கள் சொல்லிவிட்டு திண்ணையின் ஓரமாக தள்ளி உட்கார்ந்தார். தேவப்பிரியா சோஸ்திரங்களை உச்சரித்தாள். சற்றும் தடுமாறாமல் சுத்தமான உச்சரிப்புடன் அவள் நாமம் சொல்வதை அவர் வியப்புடன் கேட்டுக்கொண்டிருந்தார். இவள் சாதாரணமானவள் அல்ல. அவர் மனம் மந்திரித்தது. நாமம் ஜபித்து முடித்தவுடன் விஷ்ணுதேவன் கேட்டான். என்னமாமா, இவ்வளோ சீக்கிரமே வந்துவிட்டீர்கள்? ஆமாம். அம்மா எங்கே? ஒன்றுமில்லை, அங்கு போய் சேர்ந்ததும் உன் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது. என்ன, அம்மாவிற்கு உடம்பு சரியில்லையா? இங்கிருந்து போகும்பொழுது எந்தவிதமான பிரச்சனையும் இல்லாமல் நன்றாகத்தானே இருந்தார். ஏற்கனவே அவர்களுக்கு முடியாமல் இருந்திருக்கிறது. வீட்டிற்கு போனவுடன் சட்டென்று வெளிப்பட்டு விட்டது. வைத்தியரின் வீட்டில் அம்மாவை தங்க வைத்திருக்கிறேன். ஓஹோ, அப்படியா? அப்படியானால் உடனே புறப்பட்டு விடலாம் இல்லையா? விஷ்ணுதேவன் சொல்லியபடி தேவப்பிரியாவை பார்த்தான். அத்தியாயம் 32. தேவப்பிரியா விஷ்ணுதேவனை சற்று நேரம் முற்று கவனித்துவிட்டு வீட்டிற்குள் போனாள். கோபாலன் நம்பூதிரி ஏதோ மோசமான திட்டத்துடன் வந்திருக்கிறார் என்று அவளுக்கு விளங்கியது. உடனே அவள் மனம் எச்சரித்தது. அவள் தனது சுய உருவிற்கு மாறிவிட்டிருந்தாள். அவள் நினைத்தாள், இப்பொழுது கோபாலனுக்கு தொல்லை கொடுக்க முடியும். தன்னையும் தன் காதலனையும் ஏமாற்றி வஞ்சகம் புரிய வந்திருக்கிற அவருக்கு சரியான தண்டனை கொடுக்க முடியும். அன்று இரவு கோபாலன் அங்குதான் தங்கப் போகிறார். படுத்திருக்கும் பொழுது தனது மற்றொரு வடிவத்தை காண்பித்தாள். அதற்கு பிறகு அவரால் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவே முடியாது. அதர்மத்தை அதர்மத்தினால் சந்திப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்று அவளுக்கு தெரியும். ஆனால் விஷயம் எப்படியாவது வெளியாகிவிட்டால் அது தனக்கும் விஷ்ணுவிற்கும் பின்னர் வேறு வகையான விபரீதங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதால் அந்த யோசனையை ஒதுக்கினாள். என்ன செய்யலாம் விஷ்ணு? உடனே புறப்படலாமா? மாமா கேட்டார். அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்ட பிறகு போகாதிருக்கவும் முடியாது. இருந்தாலும் இவளை இங்கு தனியாக விட்டுவிட்டு வர வேண்டியிருப்பதை நினைக்கும் பொழுது மனம் ஒப்பவில்லை. விஷ்ணு தாழ்ந்த குரலில் கூறினான். நல்ல யோசனை. அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று தெரிந்து கொண்ட பிறகும் பயமெல்லாம் உன் சம்சாரத்தை பற்றிதான் இல்லையா? வேடிக்கைதான். அம்மாவிற்கு அந்த அளவிற்கு மோசமாக உள்ளதா? நீ இந்த மாதிரி கேள்வி கேட்பதே சரியில்லை.
அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை என்று கேள்விப்பட்டவுடன் வாரி சுருட்டி கொண்டு புறப்பட வேண்டாமா? அதற்கு பிறகு உன் இஷ்டம். விஷ்ணு தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தான். இறுதியாக தேவப்பிரியாவிடம் ஆலோசனை கேட்க தீர்மானித்தான். விஷ்ணு தேவன் சமையல் அறைக்கு சென்றான். தேவப்பிரியா சமையல் வேலையில் தீவிரமாக இருந்தாள். அவியல் சாம்பார் எல்லாம் இறக்கி வைக்கப்பட்டிருந்தன. அப்பளம் பொரிக்கும் பணியில் முனைந்திருந்தாள் அவள். என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. உங்கள் அம்மா எப்படி இருக்கிறார்கள் என்று தெரிந்தால் போதுமா? தற்சமயம் அது தெரிந்தால் போதும். அப்படியானால் கவலைப்படாதீர்கள். சாப்பிட்டுவிட்டு உங்கள் மாமாவிடம் இன்று இங்கேயே படுத்துக்கொள்ள சொல்லுங்கள். மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன். வருகிறேன் என்றோ வரமாட்டேன் என்றோ அவரிடம் கூற வேண்டாம். என்ன நீங்கள் நம்புகிறீர்கள் இல்லையா? என்ன தேவப்பிரியா இப்படி கேட்கிறாய்? உன்னை நம்பாமல்? புறப்பட வேண்டும் என்ற வேட்கையுடன் மாமா திண்ணையிலேயே பரபரப்புடன் காத்திருந்தார். வாருங்கள் மாமா, குளித்துவிட்டு வரலாம். விஷ்ணு அவரை அழைத்தான். சாப்பிட வேண்டிய வேலை ஒன்று இருந்ததால் கோபாலன் மறுத்து பேசாமல் அவனுடன் புறப்பட்டார். இருவரும் ஆற்றை நோக்கி நடந்தனர். இன்று கோபாலன் குளிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. சட்டென்று குளித்து கரையேறினார். வீட்டிற்கு வந்தபொழுது சாப்பாடு தயாராக இருந்தது. இலையில் மல்லிகைப்பூ போன்ற சாதம், அவியல், சாம்பார், வடுமாங்காய், அப்பளம், ஊறுகாய் எல்லாம் ஆசையை கிளப்பின. இவ்வளவு வாசனையுள்ள பதார்த்த வகைகளை அவர் இங்கு மட்டுமே சாப்பிடுகிறார். இதெல்லாம் தேவப்பிரியாவின் கைப்பக்குவம் தான் இல்லையா? மாமா கேட்டார். ஆமாம் மாமா, அவளது சமையலே ஒரு தனி ரகம், மறக்க முடியாத சமையல், விஷ்ணு கூறினான். உண்மைதான், நலபாகம் என்பது இதுதான். மாமா வார்த்தைகளை நீட்டி இழுத்தார். சாப்பாட்டையே இப்படி சொல்லிவிட்ட நீங்கள் பாயாசம் சாப்பிட்டால் என்ன சொல்லப் போகிறீர்களோ? தேவப்பிரியா சிரித்தபடி பேசினாள். ஓஹோ, பாயாசமும் தயாராகிவிட்டதா? அதுவும் இவ்வளோ சீக்கிரமாகவா? கோபாலன் ஆச்சரியப்பட்டார். சாப்பாடு முடிந்ததும் தரலாம் என்று காத்திருக்கிறேன். பரவாயில்லை, எடுத்து வாமா, கோபாலன் சொன்னார். தேவப்பிரியா சமையல் அறைக்கு சென்ற சற்று நேரத்தில் திரும்பி வந்தாள். அவள் கையில் பளபளப்பாக தேய்த்த பாத்திரத்தில் ஆவி பறக்கும் பால் பாயாசம் இருந்தது. பாத்திரம் போலவே தேய்த்து பளபளப்பாக்கிய 2 வெண்கல டம்ளர்களை வைத்து பாயாசத்தை ஊற்றினாள். பாயாசத்தின் வாசனை மூக்கில் பட்டதுமே சாப்பாடு முடிவதற்கு முன்பாகவே அதை பருக வேண்டுமென்று கோபாலனுக்கு தோன்றியது. அடிக்கடி அவர் பாத்திரத்தையே பார்ப்பதை கவனித்த தேவப்பிரியா டம்ளர்களை அவர் பக்கமாக தள்ளி வைத்தாள். கோபாலன் பாயாசத்தை எடுத்து ஒரு மிடறு விழுங்கினார். அருமையாக இருந்தது. அமிர்தம் என்ற வார்த்தையைத்தான் கோபாலன் இதுவரை கேட்டிருந்தார். அது இதுதானோ? ஒரு வகையில் பார்த்தால் விஷ்ணுதேவன் அதிர்ஷ்டசாலி என்று தோன்றவும் செய்தது. மறுபுறம் அதற்காகவே அவன் மீது காரணமற்ற வெறுப்பும் வைராக்கியமும் உயர்ந்தது. கூடவே கூடாது, இந்த குடும்பத்தை எந்த காரணம் கொண்டும் விட்டு வைக்கவே கூடாது என்கிற பிடிவாதமும் மேலோங்கியது. சாப்பாட்டிலிருந்து எழுந்திருக்க நேரம் அதிகமானது. மாமனும் மருமகனும் சாப்பாட்டிற்கு பிறகு வெளித்திணையில் வந்து உட்கார்ந்தனர். சரி, புறப்பட வேண்டியதுதானே? கோபாலன் கேட்டார். விஷ்ணுதேவன் மறுபடியும் தர்ம சங்கடத்தில் ஆழ்ந்தான். அப்பொழுது தேவப்பிரியா வெற்றிலை பெட்டியுடன் வெளியே வந்தாள். இந்தாங்க மாமா, நல்ல களிப்பாக்கும், துளிர் வெற்றிலையும் சர்க்கரையில் ஊற வைத்த பன்னீர் புகையிலையும் இருக்கு. பெட்டியை அவர் எதிரே வைத்தபடி கூறினான். வெற்றிலை பாக்கு போடுவது, அதுவும் இரவு சாப்பாட்டிற்கு பிறகு போடுவது ஒரு வகையில் அவருக்கு நிர்பந்தமும் கூட. வெற்றிலை போட்டார். புகையிலையை போட்டு 2 தடவை எழுந்து எச்சில் துப்பிய பிறகு கொஞ்சம் தலை சாய்த்தால் தேவலை போல் தோன்றியது. சரி, விடியற் கற்கில் புறப்படலாம் என்றபடி படுக்க போனார். தேவப்பிரியா உள்ளறையில் அவருக்கு பாய் போட்டு கொடுத்தாள். படுத்த வேகத்தில் கோபாலன் சுகமாக குரட்டை விட தொடங்கினார். இரவில் அவள் சாப்பிடாததால் உடனே படுக்கை அறைக்கு விரைந்தாள். தேவியின் அருளால் தேவப்பிரியா தினமும் விஷ்ணுதேவனின் முன்னால் நித்திய கணிகையாகவே தென்பட்டாள். அவள் அவனுடன் தொடர்பு கொண்டிருந்தாலும் அவளது கன்னித்தன்மைக்கு எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. விஷ்ணுதேவனை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் புத்தம் புது இரவாகவும் அவள் புதியவளாகவும் தோன்றினாள். அதனால் விஷ்ணுதேவனுக்கு அவளிடம் ஒருபொழுதும் சலிப்பு ஏற்பட்டதே இல்லை. அவளுடைய இரவுகளும் அப்படியேதான் இருந்தன. நாளைக்கு காலையில் மாமாவுடன் போக தீர்மானித்து விட்டீர்களா? போகாமல் என்ன செய்வது? நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்கள் சற்று நேரம் பொறுமையாக இருங்கள். நான் சிறிது நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறேன். அதுவரை நீங்கள் தனிமையில் இருங்கள். நான் விஸ்வமங்கலம் வீடு வரை போய்விட்டு வருகிறேன். விஷ்ணு சம்மதித்தான். தேவப்பிரியா எழுந்து வெளியே போனாள். ஆகாய மார்க்கமாக அந்தரத்தில் பறந்து உயர்ந்த அவள் விஸ்வமங்கலம் வீட்டின் வெளிவாசலை அடைந்தாள். அங்கிருந்து உட்புறம் பார்த்தாள். வாசலை ஒட்டியபடி உட்புறத்தில்
ஒரு ஹோமம் நடந்து கொண்டிருந்தது. சரஸ்வதி அந்தர்ஜனம் வராந்தாவில் உட்கார்ந்தபடி ஹோமகுண்டத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அத்தியாயம் 33. சரஸ்வதி நிலைப்படியின் இடப்புறம் இருந்த சுவரில் சாய்ந்திருப்பதை பார்த்ததும் தேவப்பிரியாவிடம் பரபரப்பு தோன்றியது. விஷ்ணுவின் அம்மாவிற்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் அது தன்னையும் பாதிக்கும் என்பதை அவள் அறிவாள். குருஷேத்திர மனைக்குள் அவள் காலடி எடுத்து வைத்தது முதல் இன்று வரை எந்தவிதமான சிக்கலும் ஏற்படவில்லை. இந்த நிலைமையில் விஷ்ணுவின் அம்மாவிற்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் இதுவரை அவளுக்கு கிடைத்த எல்லா நல்ல பெயரும் மதிப்பும் நாசமாகிவிடும். எனவே அவருக்கு என்ன நேர்ந்துள்ளது என்பதை தெரிந்து கொள்ள தேவப்பிரியா விரும்பினாள். சட்டென்று வவ்வாலின் உருவத்திற்கு மாறி விஸ்வமங்கலம் வீட்டின் மேற்கூரையை அடைந்தாள். ஓட்டு இடுக்கின் வழியாக உட்புகுந்து வீட்டின் முன்பகுதியை அடைந்தாள். கவனமாக சத்தம் செய்யாமல் கவனித்தாள். சரஸ்வதி அந்தர்ஜனம் சுயநினைவற்ற உறக்கத்திலிருந்தார். அதனால் உட்கார்ந்தபடியே உறங்கினார். ஜெயந்தன் ஏதோ மந்திரத்தை பயன்படுத்தி சரஸ்வதியை உறங்க வைத்திருப்பது புரிந்தது. அந்த உறக்கத்திலிருந்து அவரை எழுப்ப தேவப்பிரியா ஒரு வேலை செய்தாள். அவள் இருந்த மாடியின் மேல் பகுதியில் ஏராளமான ஓலைச்சுவடிகள் இருந்தன. தேவப்பிரியா தன் சுய உருவத்திற்கு மாறினாள். அருகிலேயே பதப்படுத்தப்பட்ட எழுதாத ஓலைகளும் இருந்தன. அதில் ஒரு ஓலையை உருவினாள். கழுத்தில் அணிந்திருந்த சங்கு வடிவத்திலான லாக்கெட்டின் உதவியால் அந்த ஓலையில் மிருத சஞ்சீவனி மந்திரம் எழுதினாள். எண்கோணத்தின் மத்தியில் பிரணவத்தையும் அம்ரு நமசிவாய என்கிற சப்த அசுரத்தில் ஆ என்கிற அகரத்தை நடுவிலும் மீதமுள்ள எழுத்துக்களை ஒவ்வொரு கோணத்திலும் எழுதினாள். அஷ்ட தளத்திலுள்ள 4 பகுதிகளிலும் 6 எழுத்துக்கள் வீதமும் மூலைகளில் 5 எழுத்துக்கள் வீதமும் மிருத சஞ்சீவனி மந்திரத்தை எழுதி பூர்த்தி செய்தாள். பிறகு பரமசிவனை பிரார்த்தனை செய்தபடி அந்த ஓலையை ஒரு தங்கத்தகடாக கருதி சரஸ்வதி அந்தர்ஜனத்தின் தலை மீது படும்படி இயல்பாக போட்டாள். ஓலை அவர் தலையில் பட்டதும் அவர் தூக்கத்திலிருந்து விழித்தார். கண்ணை திறந்து பார்த்தால் எதிரே புகைந்து கொண்டிருக்கும் ஹோமகுண்டம். திடுக்கிட்டு எழுந்த அவர் சட்டென்று சுற்றுமுற்று பார்த்துவிட்டு வீட்டிற்குள் போனார். அங்கே தேவகி நின்று கொண்டிருந்தாள். உண்மையிலேயே இதன் அர்த்தமும் நோக்கமும் விளங்காத தேவகி அவரை படுக்கை அறைக்கு அழைத்து போனாள். ஜெயந்தன் வியப்புடன் எதிரே பார்த்தபொழுது ஹோமகுண்டத்திலிருந்து உயர்ந்த புகை மெதுவாக கீழ்ப்புறம் இறங்கி தேங்கியதுடன் கணிந்து கொண்டிருந்த நெருப்பு சற்றென்று அணையவும் செய்தது. இதை உணர்ந்த ஜெயந்தனின் வியப்பு இருமடங்கானது. இது எப்படி நடந்தது? ஜெயந்தன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டார். பிறகு தன் சகோதரியை உரத்த குரலில் அழைத்தார். சரஸ்வதி அந்தர்ஜனத்தை அறையிலேயே இருக்கும்படி கூறிவிட்டு தேவகி வெளியே வந்தாள். அந்த அம்மா எப்படி இருக்கிறார்கள்? ஜெயந்தன் கேட்டார். என்ன இப்படி கேட்கிறீர்கள்? அவர் நன்றாக இருக்கிறார். தலை சுற்றுகிறது என்று இங்கே உட்கார்ந்திருந்தார். அதனால தான். இப்பொழுது நன்றாக இருக்கிறார். இன்னும் கோபாலனை காணவில்லையே. உடனே திரும்பி வருவதாக சொல்லிவிட்டு போனார். தேவகி பதிலளித்தாள். சரி தேவகி, நீ போகலாம். பிறகு ஜெயந்தன் தனது இருப்பிடத்திலிருந்து எழுந்து பழைய குடும்ப வீட்டை நோக்கி நடந்தார். சில நாட்களாகவே எதை தொட்டாலும் ஒரு தடுமாற்றமும் மந்தமும் தென்படுகிறது. இதில் ஏதோ விபரீதம் இருக்கலாம் என்கிற சந்தேகம் அவருக்கு தோன்றியது. என்ன செய்தாலும் அது தோல்வியிலேயே முடிகிறது. நோக்கம் நிறைவேற வழியில்லாமல் போகிறது. யார் நம் வழியில் தடையாக நிற்பது? யார் என்று தெரிந்தே தீர வேண்டும். அந்த மோகினிக்கு தன்னை விட சக்தி அதிகம் என்று தோன்றுகிறது. ஆனால் அப்படி இருப்பது நல்லதற்கல்ல. ஜெயம் என்பது ஜெயந்தனுக்கு மட்டுமே ஏற்பட வேண்டும். அதற்கு தடையாக எது இருந்தாலும் அதை தகர்த்தெறிய வேண்டும். இல்லாவிட்டால் மாந்திரிக வித்தையில் மங்கா புகழ் பெற்று உயர்ந்து நிற்கும் விஸ்வமங்கலத்தின் குடிப்பெருமை தன்னால் அழிந்து போய்விடும். ஜெயந்தன் பழைய வீட்டின் முன்னால் வந்து நின்றார். சமாதி அருகே விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அங்கு விளக்கு ஏற்றும் பொறுப்பை தாத்தாவின் நம்பிக்கைக்கு உகந்த யோகினிகள், சீடக்கொடிகளான ஆவிகள் ஏற்றுக்கொண்டிருந்தன. அது மட்டுமல்ல, அறையை சுத்தம் செய்வது கூட அவர்களைத்தான். விளக்கிற்கு அருகிலேயே கருணாகம் ஒன்று படம் உயர்த்தி நின்று கொண்டிருந்தது. தாத்தா, தாத்தா, ஜெயந்தன் குரல் கொடுத்தார். என்ன ஜெயந்தா? உள்ளிருந்து குரல் கேட்டது. உதவ வேண்டும். புரிந்தது. தாத்தாவின் குரல் மிக அருகில் கேட்டது. நிலவரை சமாதியிலிருந்து தாத்தா எழுந்து விட்டிருந்தார். அவர் வருவது பின்புற வழியாகத்தான். ஒருபொழுதும் அவர் வீட்டையொட்டி வந்ததில்லை. அதற்கும் ஏதாவது காரணம் இருக்கக்கூடும். இனி நான் என்ன செய்ய வேண்டும்? ஜெயந்தன் குழந்தையைப் போல் கேட்டார். ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. சொல்லுங்கள். நங்கைமாவை திருப்திப்படுத்துவதுதான். நங்கைமா சக்தி மிக்கவள். அவள் நமக்கு எதிராக இருக்கிறாள். எனவே அதை தவிர வேறு வழி கிடையாது. அதற்காக இதுவரை முயற்சி செய்தேன். ஆனாலும் தோல்விதான். அதற்கு காரணம் அந்த மோகினி.
ஓமலூர் கோவிலை சேர்ந்த மோகினி. அவரை ஆணை அறிந்து விட்டால் பிறகு பயப்பட வேண்டியதில்லை. நீங்கள் குறிப்பிடுகிற அந்த மோகினிக்கு சக்தி அதிகம் தெரியும். அதனால தான் சொல்கிறேன். அவளை எதிர்க்க ஒரே வழி நங்கிமாவின் துணையுடன் அவளோடு மோத வேண்டும். தாத்தா உபதேசித்தார். அது முடியுமா தாத்தா? குருஷேத்திர மனையிலுள்ள பையனை நங்கிமாவுக்கு கொடுத்துவிட்டால் நங்கிமா அவனை தன் பிடியிலிருந்து விடமாட்டாள். பிறகு அவளே நம் எதிரியை அழிக்கும் வேலையை செய்து கொள்வாள். முதலில் நான் சொன்னதை செய். ஜெயந்தன் திரும்பி நடந்தார். தாத்தா சொல்வது சரிதான் என்று ஜெயந்தனுக்கு தோன்றியது. நங்கிமாவும் மோகினியும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள். இந்த போராட்டத்திற்கு நடுவே நாம் நமது காரியத்தையும் சாதித்துக் கொள்ளலாம். அதற்குள்ள ஒரே வழி சரஸ்வதி அந்தர்ஜனத்தை காண விஷ்ணுதேவன் இங்கு வர வேண்டும். ஜெயந்தன் இரவு முழுவதும் யோசித்தவாறு படுத்திருந்தார். விடியற் காலையில் எழுந்திருக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் படுத்தார். தேவப்பிரியா விஷ்ணுதேவனிடம் விரைந்தாள். என்ன விஷயம்? அம்மா எப்படி இருக்கிறார்? ஆவலுடன் கேட்டான் விஷ்ணு. நான் சென்றபொழுது அம்மா மயக்கத்தில் இருந்தார். அதிலிருந்து அவரை விடுவித்து விட்டேன். அவர் பழைய நிலைக்கு திரும்பியதும் வந்துவிட்டேன். அம்மாவுக்கு திடீரென்று அப்படி ஏற்பட காரணம் என? அப்படியானால் மாமா சொன்னது உண்மைதான் இல்லையா? இது வரவழைக்கப்பட்ட மயக்கம். இதன் பின்னால் ஏதோ ஒரு திட்டம் ஒளிந்திருக்கிறது. இல்லாவிட்டால் இப்படி நிகழ்வதற்கு சாத்தியமே இல்லை. நான் நேராக போய் பார்த்துவிட்டு வரட்டுமா? அந்த அளவிற்கு எதுவும் ஏற்படவில்லை. பயப்படாதீர்கள். இருந்தாலும் மாமாவுடன் நான் நாளைக்கு சென்று பார்க்கிறேன். தேவப்பிரியா, நீயும் வாயேன். ஐயோ, நானா? ஒருபொழுதும் அது முடியாது. பகலில் நான் வெறும் சாதாரண பெண் மட்டும்தான். எனக்கு ஏதாவது நேர்ந்து விட்டால் அதன் பிறகு நான் தப்பிக்க வேறு வழியே கிடையாது. அந்த நிலையில் ஓமலூர் கோவில் தேவியால் கூட எனக்கு உதவ முடியாது. அப்படியானால் நான் போய்விட்டு அம்மாவையும் அழைத்து வருகிறேன், விஷ்ணுதேவன் கூறினான். உங்கள் விருப்பப்படியே செய்யுங்கள், அவனை அணைத்தவாறே சொன்னாள் தேவப்பிரியா. விடியற் காலையிலேயே தேவப்பிரியா வழக்கம் போல் எழுந்து பெருக்கி தெளித்து குளித்துவிட்டு சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். மாமனும் மருமகனும் குளித்துவிட்டு வருவதற்குள் காலை பலகாரம் தயார் செய்துவிட்டாள். இருவரும் சாப்பிட்டனர். நாங்கள் புறப்படுகிறோம். விஷ்ணுதேவனின் அனுமதிக்கு காத்திருக்காமல் கோபால நம்பூதிரி கூறினார். விஷ்ணு தேவப்பிரியாவை பார்த்தான். மனதில் சதித்திட்டம் வைத்துக்கொண்டு வெகு இயல்பாக பேசும் கோபால நம்பூதிரியை அவள் பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு இருவரும் உடைமாற்றி சென்றனர். அதே நேரத்தில் கிணற்றடியிலிருந்து பாருக்குட்டியம்மா சமையலறை வாசலில் நின்று தேவப்பிரியாவை பதற்றத்துடன் அழைத்தாள். என்ன பாருக்குட்டி? தேவப்பிரியா கேட்டாள். தம்புராட்டி, யாரோ பின்புற முற்றத்தில் வந்து நிற்கிறார்கள். அந்த முகத்தை பார்க்கவே பயமாக இருக்கிறது. பாருக்குட்டியின் குரல் நடுங்கியது. அத்தியாயம் 34. வந்திருப்பது யார் என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வத்துடன் தேவப்பிரியா வராந்தாவிற்கு சென்றாள். பின்புற முற்றத்தில் வயதான பெண்மணி ஒருத்தி நின்று கொண்டிருந்தாள். நீங்கள் யார் என்று தெரியவில்லையே? தேவப்பிரியா கேட்டாள். நான் இங்கே பக்கத்தில் இருப்பவள். பேசியபடியே திண்ணை மீது ஏறினாள் அவள். பார்வைக்கு 40 வயதுக்கு மேல் இருக்கும் என்று தோன்றியது. தலைமுடி ஆங்காங்கே நரைத்திருந்தது. இடுப்பில் வேட்டி கட்டியிருந்தாள். மேலே ரவிக்கை, தோளில் ஒரு துண்டு முந்தானையாக கிடந்தது. முகத்தில் சன்னமான சுருக்கங்கள், கண்களில் பீதி ஏற்படுத்தும் பார்வை. உங்களுக்கு என்ன வேண்டும்? தேவப்பிரியா கேட்டாள். உங்களிடம் ஒரு ரகசியம் பேச வேண்டும். அதை வேறு யாரும் தெரிந்து கொள்ளக்கூடாது. தேவப்பிரியா உட்புறம் பார்த்தாள். விஷ்ணுதேவனும் மாமாவும் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம். ரகசியம் பேச வேண்டும் என்று சொன்ன நிலைமையில் திடுமென்று அவர்கள் வந்தால் சரியாகாது. வந்திருப்பவள் எதை பற்றி பேசப் போகிறாளோ? தேவப்பிரியா யோசித்தாள். எதற்கும் வந்திருப்பவளை மற்றவர்களின் கண்களிலிருந்து மறைத்து வைக்க விரும்பினாள். ஒன்று செய்யுங்கள், அந்த பக்கமாக வந்தால் சமையல் கட்டு தெரியும். பாருக்குட்டி காஃபி பலகாரம் தருவாள். சாப்பிட்ட பிறகு நாம் உட்கார்ந்து பேசலாம். அந்த பெண்மணி வடக்குப்புறம் சென்றார். தேவப்பிரியா உட்புறம் பார்த்து குரல் கொடுத்தாள். பாருக்குட்டி, வருபவருக்கு சாப்பிட கொடுமா? அந்த பெண்மணியை பார்த்ததும் பாருக்குட்டி சட்டென்று சமையல் கட்டிற்குள் தலையை இழுத்து கொண்டாள். என்ன பாருக்குட்டி, பார்த்ததும் தலையை உள்ளுக்குள் இழுத்துக்கொள்கிறீர்கள்? என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியவில்லையா? வந்தவள் கேட்டாள். அதற்கும் பாருக்குட்டி பதில் பேசவில்லை. முகத்தில் எந்தவிதமான மாற்றத்தையும் காட்டாமல் அப்படியே நின்றுவிட்டாள். ஒருவேளை மறந்து போயிருக்கலாம். நான் வெகு நாளாக இந்த ஊரில் இல்லாமல் நீண்ட தூர பிரயாணம் போயிருந்தேன். காசியையும் தாண்டி வடக்கு பக்கமாக போனேன். பத்ரிநாத்தை பார்த்து அப்படியே மலையேறி பேசியபடி அந்த பெண்மணி நெல்குத்து மலையில் உட்கார்ந்தாள். எனக்கு தெரியும், நீ தெரிந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறாய். இந்த உன்னி சிறுதேயி அம்மாவை சட்டென்று யாரும் மறந்துவிட முடியாது. ஒன்று சொல்லட்டுமா? நான் நல்ல விஷயத்திற்காகத்தான் வந்திருக்கிறேன், யாருக்கும் துரோகம் செய்வதற்கல்ல.
தன் கழுத்தில் கிடந்த ருத்ராட்ச மாலையை தடவியபடி பேசினாள் அந்த பெண்மணி. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு பாருக்குட்டிக்கு ஓரளவு ஆறுதல் தோன்றியது. அந்த பெண்மணியை பார்க்கிற எவருக்கும் சற்றென்று பயமும் அருவருப்பும் தான் தோன்றும். சூனியக்காரி என்றே அவளை பலரும் கூறியுள்ளனர். இருந்தாலும் அந்த வார்த்தையை அவள் காதுபட மற்றவர்கள் பேசியதில்லை. வாரிசு அற்றுப்போன ஒரு நாயர் குடும்பத்தின் கடைசி உறுப்பினர் உன்னிசிறுத்தை அம்மா. மெலிந்த உடல், முகத்தில் மட்டுமின்றி விரல், கைத்தண்டை போன்ற பகுதிகளிலும் தோல் சற்று சுருக்கங்களுடன் காட்சியளித்தது. நெற்றியில் எப்பொழுதும் சந்தன கீற்றும் அதற்கு கீழே குங்கும பொட்டும் இருக்கும். கழுத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை, வலக்கை தண்டில் ஒற்றை ருத்ராட்சம் வெள்ளி கம்பினால் கட்டப்பட்டிருந்தது. வலக்கையின் மோதிர விரலில் பாம்பு உருவத்தில் ஒரு மோதிரம் இருந்தது. உன்னி சிறுதேவியின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் வெகு காலமாகவே துர்மந்திரவாதத்தில் தேர்ந்தவர்கள். அந்த குடும்பத்தினர் இதுவரை நல்ல விஷயத்திற்காக மந்திரத்தை பயன்படுத்தியதாக சரித்திரமில்லை. இந்த சூனிய மந்திரவாத சக்தியினால் அவர்கள் பல குடும்பங்களை அழித்துள்ளனர். அதனால் அவர்கள் குடும்பத்திற்கும் அதுவே நிகழ்ந்தது. விபத்து அல்லது துர்மரணங்களால் தான் அந்த குடும்பத்தில் இருந்த ஆண்கள் அனைவரும் இறந்தார்கள். மொத்தத்தில் அந்த வம்சத்திலேயே மீதம் இருப்பது உன்னி சிறுத்தை அம்மா ஒருத்திதான். அந்த குடும்பத்தில் ஒற்றை ஆளாக அவள் வாழ்க்கை நடத்துகிறாள். பல இடங்களில் இருந்தும் அவளை தேடி வருவார்கள். வருபவர்களில் எவரும் மறந்து கூட நல்ல காரியத்திற்காக வந்தது கிடையாது. கடைசியாக இந்த பெண்மணியை சந்திக்க வந்தவர்களை ஊராரே ஒன்று சேர்ந்து விரட்டி எடுத்து விட்டார்கள். இந்த சம்பவத்திற்கு பிறகு உன்னி சிறுத்தை அம்மாவின் பாடு கஷ்டமாகிவிட்டது. சாப்பாட்டிற்கே வழி இல்லாமல் போனது. இந்த பெண்மணியை யாரும் திருமணம் செய்து கொள்ளவும் இல்லை. யாருடனாவது இவருக்கு தொடர்பு இருந்ததாகவும் தெரியவில்லை. சிறு வயதில் கூட அவள் பார்வைக்கு மிகவும் அழகு என்று சொல்ல முடியாது. பிழைப்பதற்கு வழி இல்லாமல் போன பொழுது 10 வருடத்திற்கு முன்பு ஊரை விட்டே போனாள். அதற்கு பிறகு வந்திருப்பது இப்பொழுதுதான். இப்பொழுது நிலையில் குருஷேத்திர மனை நல்ல முன்னேற்றத்தில் இருப்பதால் இதற்கு அவள் ஏதாவது ஊறு செய்துவிட்டால் என்ன செய்வது என்ற பயம்தான் ஆரம்பத்தில் பாருக்குட்டிக்கு தோன்றியது. எஜமானி அம்மாள் சொன்னதை வைத்து பாருக்குட்டி அவளுக்கு தோசையும் காஃபியும் கொடுத்தாள். கையை கழுவிவிட்டு தோசைக்கு முன்னால் உட்கார்ந்த சிறுதேவி அம்மாள் தோசையிலிருந்து பீத்து எடுத்து சிறிய சிறிய துண்டுகளை முதலில் காற்றில் வீசி எறிந்தாள். அந்த துண்டுகள் எதுவும் தரையில் விழாமல் காற்றில் கரைந்து மறைந்தன. அதேபோல் காஃபி சாப்பிடுவதற்கு முன்பும் 4-5 துளிகளை அந்தரத்தில் சுண்டினாள். நல்ல வேளையாக பாருக்குட்டி இதையெல்லாம் கவனிக்கவில்லை. ஏறத்தாழ அதே நேரம் கோபாலன் நம்பூதிரியும் விஷ்ணு தேவனும் வெளிவாசலை கடந்து போய்விட்டார்கள். அவர்கள் பார்வையிலிருந்து மறைந்ததும் தேவப்பிரியா சமையல் அறைக்கு வந்தாள். வந்திருப்பது யார்? அது மோசமான ஒரு சூனியக்கார கிழவி. நீங்கள் அவளிடம் போய் பேசிக் கொண்டிருக்காதீர்கள், பாருக்குட்டி தாழ்ந்த குரலில் கூறினாள். இருந்தாலும் அது முறையாகுமா? நமது வீட்டை தேடி வந்திருப்பவரிடம் எப்படி முகம் கொடுத்து பேசாமல் இருப்பது என்ற தேவப்பிரியா நெல்குத்து மறைப்பக்கம் திரும்பினாள். சொன்னால் கேளுங்கள், நீங்க அங்கே போக வேண்டாம், பாருக்குட்டி தடுத்தாள். விஷயத்தை சொன்னால் தானே, வெறுமனே போக வேண்டாம் என்று தடுத்தாள் எப்படி? அவள் ஒரு சாதாரண பெண் அல்ல, மோசமானவள். அப்படிப்பட்டவர்களின் முன்னால் உங்களை போன்றவர்கள் போகவே கூடாது. உங்கள் மனமே மாறிவிடும். பொல்லாதவள். தேவப்பிரியா வாய்விட்டு சிரித்தாள். பாருக்குட்டிக்கு தன் மீது இருந்த அன்பை பற்றி நினைத்த பொழுது அவள் நெஞ்சு நெகிழ்ந்தது. பாருக்குட்டியம்மா, பயப்பட வேண்டாம். என்னை அவர் எதுவும் செய்துவிட முடியாது. என்னை யாரும் ஏமாற்றவோ வஞ்சிக்கவோ முடியாது. என்னுடன் என் தாய் எப்பொழுதும் துணை இருக்கிறாள். அதனால் ஒரு எட்டு போய் பார்த்துவிட்டு வருகிறேன். தேவப்பிரியா நெல்குத்து மறையை நோக்கி நடந்தாள். தேவப்பிரியாவை பார்த்ததும் உன்னி சிறுதேவி சற்றென்று எழுந்து நின்றாள். அவள் கண்ணில் பயம் நிறைந்தது. பயப்பட வேண்டாம், சாப்பிடுங்கள், தேவப்பிரியா ஆறுதலாக பேசினாள். அவள் அப்படி சொல்லிவிட்டாலும் தயங்கி தயங்கித்தான் உன்னி சிறுதேவி உட்கார்ந்தாள். நீங்கள் யார் என்று எனக்கு நிஜமாகவே தெரியவில்லை, தேவப்பிரியா கூறினாள். நான் இதே ஊர்தான், கொஞ்ச நாட்களாக ஊரில் இல்லை. ரகசியம் பேச வேண்டியுள்ளது என்கிற அர்த்தத்தில் அவர் பாருக்குட்டி அம்மாவை பார்த்தார். அதை புரிந்து கொண்ட தேவப்பிரியா பாருக்குட்டியிடம், நீங்கள் பயப்படாமல் உங்கள் வேலையை செய்யுங்கள், நான் இவரிடம் பேசிவிட்டு வருகிறேன். பசுவை அவிழ்த்து கொண்டு போய் வேலி ஓரமாக கட்டி பார்த்துக் கொள்ளுங்கள். நான் கூப்பிடும் பொழுது வந்தால் போதும் என்றாள். அப்பொழுதும் தீராத சந்தேகத்துடன் அவர்களை பார்த்த பாருக்குட்டி தயங்கி தயங்கி புறப்பட்டாள். இப்பொழுது சொல்லுங்கள். என் பெயர் உன்னி சிறுதேவி. ஓமலூர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் குடியிருக்கும் குடும்பங்களில் எங்கள் குடும்பமும் ஒன்று. என் குடும்பத்தினர் எல்லோரும் ஒரு வகையில் மண்ணோடு மண்ணாகிவிட்டார்கள். எல்லாம் செய்த வினையின் பலன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது நான் மட்டுமே இருக்கிறேன்.
நானும் 10 வருடத்திற்கு முன்னால் ஊரை விட்டு போனேன். வடக்கே ஸ்ரீ பரமேஸ்வரன் குடியிருக்கும் இடம் வரை போனேன். இதுவரை செய்த தவறுகளுக்கெல்லாம் பிராயசித்தம் தேட வேண்டாமா? தவறுகளா? யாருக்கு செய்தீர்கள்? எங்கள் குடும்ப முன்னோர்களும் நானும் செய்தவைதான். வேறு என்ன சொல்ல? அப்படி என்ன தவறு செய்தீர்கள்? சூனிய மந்திரவாதம். பிறகு ஏன் திரும்பி வந்துவிட்டீர்கள்? அங்கு ஒரு சன்னியாசியை பார்த்தேன். அவர் சமாதி அடைய போகும் நேரம் தனக்கு தெரிந்ததை எல்லாம் எனக்கு சொல்லித் தந்தார். அத்துடன் திரும்பி வந்துவிட்டேன். அப்படியென்றால் மந்திரவாதத்தில் எல்லாமே தெரிந்துவிட்டது. இனிமேல் யாரும் சற்றென்று என்னை எதிர்த்து போராட முடியாது. எதிர்த்தால் எப்படி பதிலடி தர வேண்டும் என்று புரிந்துவிட்டது. இந்த குடும்பத்துடன் உங்களுக்கு ஏற்கனவே பழக்கம் உண்டா? கிடையாது. பிறகு ஏன் நேராக இங்கு வந்தீர்கள்? விடியற்காலையில் கோவிலில் சாமி கும்பிட போனேன். அங்கு போன பொழுது ஏதோ ஒரு குறை இருப்பதாக தோன்றியது. சன்னியாசி சொல்லித்தந்த வித்தியை பிரயோகித்து பார்த்தேன். விஷயம் பிடிபட்டு விட்டது. நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். உடனே கிளம்பி வந்தேன். உன்னி சிறுத்தை அம்மாள் சொன்னது புரியவில்லை என்பது போல் தேவப்பிரியா மீண்டும் கேட்டாள். என்ன சொல்கிறீர்கள்? 2 பேரை பார்த்தேன். அப்பொழுது ஒருவரை காணவில்லை. பிறகுதான் புரிந்தது இங்கு வர வேண்டுமென்று. உன்னி சிறுத்தை அம்மாவை ஊன்றி கவனித்தாள் தேவப்பிரியா. அத்தியாயம் 35. உன்னி சிறுத்தை அம்மா தேவப்பிரியாவை வியப்புடன் உற்று பார்த்து கொண்டே இருந்தாள். அவள் கண்களில் பல்வேறுபட்ட உணர்வுகள் மாறி மாறி தோன்றிக் கொண்டிருந்தன. அவளது இத்தனை வருட காலத்தில் இப்படி ஒரு அனுபவம் ஏற்பட்டதே இல்லை. பரம்பரையாக மாந்திரிக வித்தியை கைக்கொண்டு வரும் பெண்மணி அவள். அவளின் தாத்தா சமைத்த கோழியை பறக்க வைப்பவர் என்று பிரசித்தி பெற்றவர். குஞ்சுக்குட்டி நாயருக்கு, சிறுதேவியின் தாத்தாவிற்கு கூடு விட்டு கூடு பாயவும் தூரத்தில் இருந்தபடியே எதிராளியின் மனதை வசியப்படுத்தவும் தெரிந்திருந்ததாம். குஞ்சுக்குட்டி நாயரின் கடைசி காலத்தில் உன்னி சிறுத்தைக்கு 10 அல்லது 12 வயதிற்கும். அதுவரை வயதுக்கு வராமல் இருந்ததால் தாத்தா அவளை தன்னுடன் எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்வது வழக்கம். அவளும் ஹோமாதி காரியங்களில் தாத்தாவுக்கு உதவியாக இருந்தாள். அந்த காலத்தில் தாத்தா தனது மந்திர சக்தியால் நிகழ்த்திய அற்புத சம்பவங்கள் பலவற்றை சிறுமி சிறுதேயி அருகிலிருந்து நேரடியாக கண்டிருக்கிறாள். ஒரு தடவை ஓமலூர் கோவிலுடன் தொடர்பு கொண்ட ஒரு சம்பவம் நடைபெற்றது. அது அவள் மனத்தை விட்டு அகலாதபடி ஆழமாக பதிந்து போயிற்று. ஒரு துர்கா அஷ்டமி தினத்தன்று கோவில் குளத்தில் குளிப்பதற்காக தேவி புறப்பட்டார். அன்று கோவிலின் முன்புறம் ஒரு குளம் இருந்தது. ஒருபொழுதும் வற்றாத ஊற்றுகள் உள்ள குளம் அது. ஒரு அளவை தாண்டினால் கரை உடைந்து போகாதிருப்பதற்காக வாய்க்கால்களையும் வெட்டிவிட்டிருந்தனர். இதனால் அந்த குளத்தின் தண்ணீர் எப்பொழுதும் தெளிவாக இருக்கும். குஞ்சுக்குட்டி நாயரும் பேத்தியும் ஒரு இடத்தில் ஹோமம் செய்து முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். நள்ளிரவு நேரம் தாத்தா குளிக்க விரும்பினார். கோவில் குளத்தின் வடக்கு புறமுள்ள ஆலமரத்தின் அடியில் உன்னி சிறுத்தையை உட்கார வைத்துவிட்டு குஞ்சுக்குட்டி நாயர் மறைவாக சென்றார். ஹோமம் முடிந்த பிறகு கொஞ்சம் மது அருந்தியிருந்தார். அது வயிற்றை என்னவோ செய்ய ஒதுங்குவதற்கு இடம் தேடி புறப்பட்டார். உன்னி சிறுத்தையை உட்கார்ந்திருந்த ஆலமரத்தடியில் சுற்றிலும் கல்லாலான பாம்பு உருவங்கள் நிறைய இருந்தன. கிழக்கு வானத்தில் தங்கத்தட்டு போல் நிலவு உயர்ந்து கொண்டிருந்தது. சந்தனத்தை அரைத்து ஊற்றிவிட்டது போல் நில ஒளி பரவியிருந்தது. கோவில் கருவறையின் தென்புறமாக தென்பட்ட நிலா வெளிச்சம் ஆலமரத்தடியை பிரகாசமாக்கியிருந்தது. ஒரே கல்லில் செதுக்கியிருந்த பாம்பு சிலையில் அந்த ஒளி பளபளத்து பிரதிபலித்தது. சில சிலைகளில் பாசம் பிடித்து கிடந்தன. கல்லின் மேல் பிடித்த இந்த பாசம் செதில்களைப் போல் தெரிந்தன. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது பாம்புகள் உயிருடன் சுற்றிலும் உலாவுவது போல் தோன்றினாலும் உன்னி சிறுத்தையை பயப்பட்டவளாக தெரியவில்லை. மோகினிகளையும் பிசாசுகளையும் தன் தாத்தா வரவழைத்து மன்னிப்பு கேட்க வைத்திருப்பதை அவள் எத்தனையோ முறை பார்த்திருக்கிறாள். அதனாலேயே ஆளரவமற்ற அந்த இடத்தில் நள்ளிரவில் கோவில் மட்டுமே உள்ள அந்த பகுதியில் தனியாக உட்கார்வதற்கு அவள் கொஞ்சமும் பயப்படவில்லை. அப்படி உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் தேவலோக பெண்மணி போன்ற ஒருத்தி சிறுமி சிறுதேயின் அருகே வந்தாள். என்னம்மா குழந்தை, இங்கே உட்கார்ந்திருக்கிறாய்? ஒன்றுமில்லை, சும்மாதான். இங்கே உட்கார்ந்திருக்க பயமாக இல்லையா? நான் எதற்காக பயப்பட வேண்டும்? என்னை பார்த்து கூடவா பயம் தோன்றவில்லை என்று குழந்தைக்கு நேராக நின்று கொண்டு கேட்டாள் அந்த இளம்பெண். நில ஒளியில் அந்த இளம்பெண்ணின் முகம் தெளிவாக தெரிந்தது. எதற்காக பயப்பட வேண்டும்? நீங்கள் தான் மிகவும் அழகாக இருக்கிறீர்களே. இருக்கட்டும், நடுராத்திரியில் பார்த்தால் பயம் தோன்றாதா? எனக்கு மோகினிகளையோ பிசாசுகளையோ கண்டால் கூட பயம் ஏற்படாது. இந்த வார்த்தைகளை கேட்டு அந்த இளம்பெண்ணுக்கு மேலும் ஆச்சரியம் ஏற்பட்டது. அவள் அந்த குழந்தையின் அருகில் உட்கார்ந்தாள். அவள் உடம்பிலிருந்து ஒருவிதமான மனம் வீசியது. தாமரை பூவின் உட்புறம் வாசனை அடிக்குமே, அதுபோல் இருந்தது. நிறைய பூக்களுக்கு நடுவே உட்கார்ந்திருப்பது போல் அந்த குழந்தைக்கு தோன்றியது.
நான் மோகினிகளையோ பிசாசுகளையோ பார்த்தால் கூட பயப்பட மாட்டேன் என்று சிறுமி திரும்பவும் கூறினாள். ஏன், எப்படி? எங்கள் தாத்தா அதையெல்லாம் அடக்கி நிறுத்தி ஆணி அறைகிறவர். இந்த வார்த்தையை கேட்டதும் அந்த பெண் வாய்விட்டு சிரித்தாள். அந்த சிரிப்பிற்கு ஒரு பிரத்யேக தன்மை இருந்தது. கண்ணாடி வளையல்களை குலுக்கியது போலவோ சலங்கைகள் ஒரு சேர ஒலிப்பது போலவோ தோன்றியது. சிறுமி அப்படியே உட்கார்ந்திருந்தாள். நான் ஒரு மோகினி. ஓ, அப்படியா? நான் தேவிக்கு துணையாக வந்தவள். இன்று துர்காஷ்டமி நாள் அல்லவா? தேவி குளிக்கப் போயிருக்கிறார். அவர் குளித்து கரையேற 3வது யாமம் முடிந்துவிடும். ஓ, அப்படியா? இவ்வளவிற்கு பிறகும் குழந்தையின் மனதில் எந்தவிதமான வித்தியாசமும் தெரியவில்லை. குழந்தை கேட்டாள், உங்கள் பெயர் என்ன? தேவப்பிரியா. அப்படியா? குழந்தை, நீ மட்டும் தனியாகவா இருக்கிறாய்? நான் முதலிலே சொன்னேனே, என் தாத்தாவும் வந்திருக்கிறார். வயிறு சரியில்லை என்று மறைவாக போயிருக்கிறார். அப்படியானால் நான் உன்னை பார்த்தது நல்லதற்குத்தான். தேவி குளிப்பதால் குளத்தில் இறங்க வேண்டாம் என்று தாத்தாவிடம் சொல்ல வேண்டும். அதோ அங்கே ஒரு ஊற்று இருக்கிறது. கையால் சுட்டி காட்டியபடி பேசினாள். குளத்தில் இறங்க வேண்டாம் என்று தாத்தாவிடம் சொன்னால் போதும் இல்லையா? குழந்தை வெளிப்படையாகவே கேட்டாள். அது போதும். அதோ உங்கள் தாத்தா வருகிறார். நான் வரட்டுமா? தேவப்பிரியா மறைந்தாள். குஞ்சுக்குட்டி நாயர் வந்தபொழுது குழந்தை விவரம் கூறினாள். அவர் ஊற்று பக்கம் போகவும் செய்தார். திரும்பி வந்தபொழுது தாத்தா கேட்டார், உன்னி, அந்த அம்மாவை நீ நன்றாக பார்த்தாயா? நன்றாக பார்த்தேன். என் பக்கத்திலே உட்கார்ந்திருந்தார்கள். எவ்வளோ அழகாக இருந்தார்கள் தெரியுமா? இப்படி ஒரு அழகை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. சரி, வா போகலாம். நடக்கத் தொடங்கிய பொழுது உன்னி சிறுத்தையை திரும்பி பார்த்தாள். தேவப்பிரியா அங்கே நிற்பது தெரிந்தது. தாத்தாவிடம் அதை சொல்லவில்லை. ஒருவேளை தாத்தா தங்களுடன் தேவப்பிரியாவை அழைத்து வந்தாலும் வந்துவிடுவார். அந்த தேவப்பிரியாவின் முகம் உன்னி சிறுதையின் மனதிலிருந்து மறையவில்லை. எத்தனையோ வருடங்கள் கடந்துவிட்ட போதிலும் மனதில் அப்படியே தங்கி நின்று விட்டது. என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவப்பிரியா கேட்டாள். ஒன்றுமில்லை. நான் ஒரு விஷயம் கேட்கலாமா? உண்மையை சொல்ல வேண்டும். தேவப்பிரியாவின் முகத்திலிருந்து பார்வையை அகற்றாமல் கேட்டாள் உன்னி சிறுதேயி. கேளுங்கள். உங்கள் பெயர் தேவப்பிரியா தானே? தேவப்பிரியா ஒரு கணம் திடுக்கிட்டாள். முன்பின் பழக்கமில்லாத ஒரு பெண்மணி தனது சரியான பெயரை உச்சரிக்கிறாள். மிகவும் குறைவானவர்களுக்கு மட்டுமே தனது பெயர் தெரியும். அதுவும் தான் சொல்லியதால் தெரிந்து கொண்டவர்கள். யாரும் இதுவரை தன்னிடம் இப்படி கேட்டதும் இல்லை. கேள்வி கேட்ட பெண்மணியோ பார்வைக்கு பயங்கரமாக இருக்கிறாள். என் பெயரை உங்களுக்கு யார் சொன்னது? நீங்களே தான். ஒரு தடவை என்னிடம் சொல்லியிருக்கிறீர்கள். ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஒரு தடவை நானும் என் தாத்தாவும் ஒரு ஹோமத்தை முடித்துவிட்டு. உன்னி சிறுதேயின் வார்த்தைகளை கேட்டு தேவப்பிரியா விதிர்விதித்து போனாள். நான் சொன்னது சரிதானா? இப்பொழுது ஏன் அதையெல்லாம் சொல்கிறீர்கள்? நான் ஒரு சந்தேகம் கேட்கலாமா? என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம். நான் இங்கே இருப்பதை எப்படி தெரிந்து கொண்டீர்கள்? அது ஒரு சுவாரஸ்யமான கதை. இன்று காலை கருக்கிருட்டில் கோவிலுக்கு போனேன். ரொம்ப நாளாகவே நான் இந்த ஊரில் இல்லை. நேற்று இரவு தான் வந்தேன். கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டேன். மனதில் ஏதோ ஒரு பயம், ஒரு குழப்பம். உற்று பார்த்தேன். தேவி கருவறையில் இல்லை என்று புரிந்தது. அப்படியானால் தேவி எங்கே இருக்கிறார் என்று மனதிலேயே பிரசனம் மறைந்து பார்த்தேன். வலது புறத்தில் காவல்காரியாக நிற்கிறார் என்பது பிடிப்பட்டது. அப்படியானால் காவல்காரி எங்கே என்பது அடுத்த கேள்வி. அதையும் பிரசனம் பார்த்து தெரிந்து கொண்டேன். இடப்புறம் உள்ள நபர் யார் என்று புரிந்தது. எனக்கு தெரிந்தவர். சரி, அவர் தற்பொழுது எங்கிருக்கிறார் என்பதை அறிய மறுபடியும் ஒரு பிரசனம். விடை கிடைத்தது. நேராக இங்கு வந்துவிட்டேன். தன்னை குறித்து எல்லா விவரங்களையும் தெரிந்து வைத்திருக்கிற உன்னி சிறுதேயி இதை வைத்துக்கொண்டு புதியதாக பிரச்சனைகளை கிளப்புவாளோ என்ற பயம் தேவப்பிரியாவிற்கு தோன்றியது. இந்த உருவத்தை பார்த்தால் அந்த அளவிற்கு பயப்பட வேண்டியதில்லை என்றும் ஒரு ஆறுதல் ஏற்பட்டது. இன்னும் ஒரு விஷயமும் உள்ளது. இது பலரது சந்தேகம். இன்னொன்று நான் கேள்விப்பட்ட விஷயம். உன்னி சிறுதை மீண்டும் துவக்கினார். அது என்ன விஷயம்? கோவிலில் இருக்கும் துவாரபாலகியின் கால் சிலம்பை காணவில்லை என்றும் அதை கண்டுபிடிப்பதற்காக கோவில் நிர்வாகி எங்கேயோ சென்றிருப்பதாகவும் தகவல். ஆமாம், கால் தண்டை இல்லாமல் எப்படி நீங்கள் கோவிலுக்கு திரும்பி செல்வீர்கள்? தேவப்பிரியாவால் பதில் பேச முடியவில்லை. தான் இதுவரையில் யோசிக்காத பல சிக்கல்களையும் இந்த பெண்மணி எடுத்துக்கொண்டு வந்திருப்பது அவளுக்கு புலப்பட்டது. இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். இந்த வீட்டிற்கு ஒரு வாரிசை கொடுக்காமலேயே இங்கிருந்து போகப் போகிறீர்களா? நீங்கள் அப்படி போய்விட்டால் இந்த சொத்துக்களை எல்லாம் யார் கட்டியாள்வது? வந்து சேர்ந்த நிலைமையில் தனியே போவதும் சரியல்ல.
ஒரு பெண் குழந்தையாவது பிறக்கத்தான் வேண்டும். பிறகு கால் தண்டை இல்லாமல் போவதும் சிக்கல். இந்த வீட்டில் அதிக நாட்கள் நீங்கள் தங்கியிருப்பதும் ஆபத்து. உன்னி சிறுதேவி பேச்சை இந்த கட்டத்தில் நிறுத்தினாள். என்ன சொல்வது என்று புரியாமல் தேவப்பிரியா தடுமாறி நின்றாள். ஏகப்பட்ட குழப்பம், சிக்கல். இந்த பெண்மணி வேறு ஒழுங்கு மரியாதை இல்லாமல் இஷ்டத்திற்கு பேசிக்கொண்டே போகிறாள். நீங்கள் மேற்கொண்டு கோவிலுக்கு திரும்பி போவதில்லை என்று முடிவு செய்திருந்தால் எனக்கு உங்களின் அடுத்த காலில் இருக்கும் தண்டையை தர வேண்டும் என்றாள் உன்னி சிறுதேவி. அத்தியாயம் 36. அப்படியானால் என்னை பற்றிய எல்லா விவரங்களும் உங்களுக்கு கத்துப்படி, அப்படித்தானே? தேவப்பிரியா கேட்டாள். என்ன தம்புராட்டி இப்படி கேட்கிறீர்கள்? அதாவது என்னை பற்றி முழுக்க தெரிந்து கொண்ட ஒருவரை இப்பொழுதுதான் நேரில் பார்க்கிறேன், அதனால தான். தேவப்பிரியா தாழ்ந்த குரலில் பேசினாள். அந்த குரலில் ஏதோ ஒரு விபரீதம் இருப்பதாக உன்னி சிறுதேவிக்கு தோன்றியது. யாரும் உங்களை இந்த வீட்டிற்கு போகும்படி சொல்லி அனுப்பவில்லை என்பது நிச்சயம்தானே? நிச்சயமாக. என்னை யாரும் இங்கு வருமாறு சொல்லி அனுப்பவில்லை. நான் ஆரம்பத்திலேயே கோடி காட்டிவிட்டேனே. கோவிலில் கும்பிட போனேன். நிலைமை புரிந்தது. பிரச்சனையை உணர்ந்தேன். வந்தேன். வந்திருப்பதன் நோக்கம்? நீங்கள் ஏதோ உள்ளார்த்தம் வைத்து கேட்பதாக தோன்றுகிறது. என்னை பொறுத்தவரை வேறு எந்த உள்நோக்கமும் கிடையாது. கால் தண்டியை கேட்டீர்களே? நான் கேட்டது பகல் போல் வெட்ட வெளிச்சமாயிற்றே. தம்புராட்டியின் இடது காலில் மட்டுமே தண்டை உள்ளது. அதனால் வலது கால் தண்டையை யாருக்கோ கொடுத்திருக்கிறீர்கள். அதனால நானும் கேட்டேன். அப்பொழுதுதான் தேவப்பிரியாவிற்கு இப்படி ஒரு வழி இருப்பது புலப்பட்டது. வலக்கால் தண்டையை விஷ்ணு தேவனுக்கு கொடுத்த பொழுதே இடக்கால் தண்டையை கழட்டி வைத்திருந்தால் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்காது. உங்களுக்கு கால் தண்டை தான் வேண்டும் என்பது ஏதாவது நிர்பந்தமா என்ன? நிர்பந்தம் எதுவுமில்லை. எனக்கு வேறு ஏதாவது அன்பளிப்பு தந்தாலும் போதும். கால் சிலம்பு கிடைத்தால் அதை மற்றவர்களிடம் நீங்கள் காட்டலாம், இல்லையா? தேவப்பிரியா கேட்டாள். பரிசாக கிடைத்தால் யாரிடம் வேண்டுமானாலும் காட்டலாம். ஓஹோ, அப்படியானால் எல்லோருக்கும் அதை காட்டி என்னை வெளிப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறீர்கள். நீங்கள் இங்கு வந்த நோக்கம் அதுதான், இல்லையா? என்னை கொஞ்சம் பாருங்கள். தேவப்பிரியா நிமிர்ந்து நின்றபடி பேசினாள். உன்னி சிறுதேவி கீழே உட்கார்ந்தபடி நிமிர்ந்து பார்த்தாள். தனக்கு முன்பாக பேரழகியாக நின்றிருந்த தேவப்பிரியா மேற்புறமாக உயர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தாள். அவளது உயரம் மேல் தளத்தை அடைந்த பொழுது தளம் மறைந்து போயிருந்தது. உருவம் மேலும் உயர்ந்து கொண்டே இருந்தது. புட்டம் வரையிலான நீண்ட கூந்தலும் எரித்து சாம்பலாக்கும் திருச்சனையமான பார்வையையும் கண்டு உன்னி சிறுதேவி நடுங்கினாள். நான் யார் என்று தெரிந்து கொண்டு எனது கால் தாண்டியை வாங்கி ஊராரிடம் காட்டி அதன் மூலம் என்னை வெளிச்சம் போட்டு காட்டிவிடுவாய், இல்லையா? தேவப்பிரியாவின் இடது கரம் உன்னி சிறுதேவியின் தலைமுடியை கொத்தாக பிடித்தது. ஏறத்தாழ தரையிலிருந்து அவளை 2 ஆள் உயரம் வரை மேற்புறமாக உயர்த்திய பிறகு பொத்தென்று கீழே போட்டாள் தேவப்பிரியா. உன்னி சிறுதேவி எலும்புகள் நொறுங்கியது போல் அலறினாள். ஐயோ, என்னை கொல்லாதீர்கள். நான் இனி உங்களிடம் எதையும் கேட்க மாட்டேன். உன் உபாசனமூர்த்தி யார் என்று சொல். மாயமோகினி. ஓஹோ, மாயமோகினியிடமிருந்துதான் என்னை பற்றிய விவரங்களை கேட்டு தெரிந்து கொண்டாயா? ஆமாம் தம்புராட்டி. அப்படியானால் உடனே மாயாமோகினியின் சக்கரம் வரைந்து சீக்கிரம் மந்திரம் எழுது, நான் சொல்லித் தருகிறேன். தேவப்பிரியா சொல்ல சொல்ல உன்னி சிறுதேவி பஞ்சகோணம் மறைந்து அஷ்டதலம், வீதி விருத்தம், பூபுரம் என்று சக்கரத்தை பூர்த்தி செய்தாள். சக்கரத்தை தொட்டு சத்தியம் செய். இனிமேல் எவரிடமும் என்னை பற்றி பேச மாட்டேன் என்று தேவப்பிரியா உத்தரவிட்டாள். உன்னி சிறுதேவி சத்தியம் செய்தாள். இன்று முதல் நான் இங்கிருந்து போகும் வரை நீ என் ஊழியக்காரி. நான் சொன்னபடி நடக்க வேண்டும். தற்சமயம் நீ இங்கு தங்கிக் கொள்ளலாம். அவரின் அம்மா வரும்பொழுது உன்னை ஒரு வேலைக்காரியாக அவருக்கு அறிமுகப்படுத்தி வைப்பேன், தேவப்பிரியா கூறினாள். பெரிய தம்புராட்டிக்கு என்னை நன்றாக தெரியுமே. அதனால் என்ன? ஏற்கனவே பாருக்குட்டி அம்மாவிற்கு கூட உன்னை தெரிந்திருக்கிறதே. நான் உன்னிடம் ஒரு வேலையை ஒப்படைக்கப் போகிறேன். நீ உடனடியாக விஸ்வமங்கல வீடு வரை செல்ல வேண்டும். அங்கு ஜெயந்தன் என்கிற மந்திரவாதி இருக்கிறார். என் கணவரும் மாமியாரும் இப்பொழுது அங்குதான் உள்ளனர். அவரின் தாய்மாமன் தான் இவர்களை அழைத்து போயிருக்கிறார். ஏதோ விபரீதம் நிகழப் போகிறது என்று என் உள்ளுணர்வு எச்சரிக்கிறது. நான் அங்கு போய் என்ன செய்ய வேண்டும்? சொல்கிறேன். நீ கேட்டது போல் உன்னிடம் ஒரு கால் தண்டையை தருகிறேன். அதை எடுத்து செல். இந்த தண்டை நீ குளத்தில் குளிக்கும் பொழுது அகப்பட்டது என்றும் இது யாருடையது என்று தெரியவில்லை என்றும் அவர்களிடம் சொல். இதெல்லாம் எதற்கு தம்புராட்டி? சொல்லும் பொழுது எல்லாம் விளங்கும். தேவப்பிரியா தனது கால் தண்டையை கழட்டி உன்னி சிறுதேவியின் கையில் கொடுத்தாள். இந்த வீட்டின் பெரிய தம்புராட்டி அங்கே இருப்பதாக சொன்னீர்களே, ஒருவேளை அவர் என்னை அடையாளம் தெரிந்து கொண்டால்? நீங்கள் நேராக அங்கே போவதால் அவர்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை. சரி, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன். அப்பொழுது விஷ்ணு தேவனும் சரஸ்வதி அந்தர்ஜனமும் விஸ்வமங்கலம் வீட்டில் இருந்தனர். ஜெயந்தன்
தனது புதிய ராசி பலகையை எடுத்து வைத்து அதில் சோழிகளை பரப்பி பிரசனம் பார்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தார். விஷ்ணு தேவனின் நட்சத்திரம் சாட்சாத் விஷ்ணு பகவானின் நட்சத்திரமேதான். 18 அறையில் ராகு தொடங்கியிருந்தது. இப்பொழுது வயது 31. 32 அரை வயது வரை ராகு. என்ன நான் சொன்னது சரிதானா? எல்லாம் சரிதான். இவனது நட்சத்திரம் திருவோணம் தான். இவனுடைய 18 வயதில் இவன் அப்பா இறந்தார். சரஸ்வதி அந்தர்ஜனம் ஒப்புக்கொண்டார். இனிமேல் 36வது வயதில் ஒரு கர்மம் மீதி உள்ளது. இனிமேல் கர்மத்திற்கு யார் இருக்கிறார்கள்? இந்த வார்த்தையை கேட்டதும் சரஸ்வதி அந்தர்ஜனத்திற்கு பயம் தோன்றியது. ஜெயந்தன் சொன்னது உண்மையாக இருந்தால் அந்த குடும்பத்தில் உள்ள ஒரே மூத்த உறுப்பினர் அவர்தான். ஆனால் இங்கு இப்பொழுது வேறொரு விஷயமும் தெரிகிறது. விஷ்ணுவுடன் மற்றொரு அசுர அம்சம் துணை சேர்ந்திருக்கிறது. அதாவது ஒரு மோகினி என்று பொருள். இதுவரை அங்கு எந்தவிதமான விபரீதமும் நிகழாததற்கு காரணம் விஷ்ணுவின் நட்சத்திரம் உலக சிருஷ்டிகர்த்தாவின் நட்சத்திரமாக இருப்பதால் தான். இல்லை என்றால் இதற்கு முன்பே கண்டம் ஏற்பட்டிருக்கும். அதே சமயம் நிலைமை இப்படியே தொடர்வதும் சாத்தியமில்லை. நீங்கள் சொல்வது சரியல்ல, தவறு என்றான் விஷ்ணு குறுக்கிட்டு. என்ன விஷ்ணு இப்படி பேசுகிறாய்? நான் சொல்வது சரியில்லையா? நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஸ்வமங்கலம் குடும்பத்தில் இதுவரை ஜோதிடத்திலோ மந்திரவாதத்திலோ யாரும் சோடை போனதில்லை. அதனால் தோல்வி ஏற்பட்டதில்லை, இனியும் ஏற்படாது. நான் சொல்வது உண்மை அல்ல என்று இந்த ராசி பலகைக்கு நடுவில் உள்ள சூலத்தை தொட்டு உன்னால சத்தியம் செய்ய முடியுமா? பொறியில் சிக்க வைக்கும் கேள்வியை ஜெயந்தன் தன்னை நோக்கி வீசியிருக்கிறார் என்று விஷ்ணுவிற்கு புரிந்தது. ஆனால் ஜெயந்தன் கேட்டுக்கொண்டபடி சத்தியம் செய்வது இயலாத காரியம். ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆயுதம் சூலம். ஜோதிட சாஸ்திரத்தின் கர்த்தாவும் அவர்தான். வேலை தொட்டு சத்தியம் செய்தால் அது முருகனையே தொட்டு சத்தியம் செய்வது போன்றது. எனவே இதற்கு மாற்றாக எதையாவது செய்து ஜெயந்தனை முறியடிக்க வேண்டுமென்று விஷ்ணு திட்டமிட்டான். ஒரு கணம் யோசித்தான். பளிச்சென்று ஒரு யோசனை உதித்தது. எனவே தெளிந்த முகத்துடன் பேசத் தொடங்கினான். விஸ்வமங்கலம் குடும்பத்தை சேர்ந்த திருமேனிகள் மகா மாந்திரிகர்கள் சத்தியத்திற்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார்கள் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அதன்படி பார்த்தால் நான் எப்படி உங்கள் ராசி பலகையை தொட்டு சத்தியம் செய்ய முடியும்? விஷ்ணுவின் இந்த கேள்விக்கு என்ன பதில் அளிப்பது என்று தெரியாமல் ஜெயந்தன் விழித்தார். பிறகு சொன்னார், அப்படியானால் ஒரு காரியம் செய். இதோ உட்கார்ந்திருப்பது உன் தாயார் தானே, அவர் மீது கை வைத்து சத்தியம் செய். அவர் இப்படி சொன்னதும் விஷ்ணு தேவனின் முகத்தில் கோபம் எடுத்தது. சே, அம்மாவை தொட்டு சத்தியம் செய்வதா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? போதா குறைக்கு என்னை மோகினி பிடித்திருப்பதாக சொல்றீங்க. முட்டாள்தனமாக பேசுவதற்கும் ஒரு எல்லை இல்லையா? இதற்காகவா இங்கு வந்திருக்கேன் என்று சீறினான். பொறுமை தேவை விஷ்ணு. பிசாசின் சக்திகள் ஒருபொழுதும் உனக்கு நன்மை செய்யாது. ஆரம்பத்தில் சிலதெல்லாம் நல்லதாக தோன்றும். மேற்கொண்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் ஜெயந்தன் நிறுத்தினார். எப்படியாவது விஷ்ணு தேவனை மடக்கி பிடிப்பது ஜெயந்தனின் திட்டம். விஷ்ணு ஏதோ உறுதியான ஒரு தீர்மானத்தில் இருப்பதாகவும் அவருக்கு புரிந்தது. எனவே மேற்கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்தார். இறுதியில் ஒரு வழி கண்டுபிடித்தார். அப்படியானால் ஒரு விஷயத்தில் என்னை நம்பு. உனக்கும் உன் அம்மாவிற்கும் எந்த ஆபத்தும் நேரிடாமல் இருப்பதற்காக இதை சொல்கிறேன். சொல்லுங்கள் என்றார் அம்மா. ஒரு ஹோமம் நடத்தினால் போதும். அதன் பிறகு உங்கள் குடும்பத்திற்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. விஷ்ணு, இவர் சொல்வதை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? நமது நன்மைக்காகத்தானே சொல்கிறார். அதற்கான வழியையும் சொல்லித் தருகிறேன். ஜெயந்தன் இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார். ஒரே ஒரு ஹோமம் நடத்தினால் போதும். அதை நள்ளிரவில் செய்ய வேண்டும். அப்பொழுது வேறு யாரும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அந்த ஹோமத்தை இங்குத்தான் செய்ய வேண்டும் என்பதில்லை. அம்மாவிற்கு ஆறுதலாக இருக்கட்டும் என்பதற்காக விஷ்ணு அதற்கு ஒப்புக்கொண்டான். சம்மதம் தானே? அப்படி என்றால் இன்றிரவே ஹோமத்தை நடத்தலாம். எங்களது பழைய வீடு பக்கத்திலேயே இருக்கிறது. அங்கேயே நடத்துவோம். அத்துடன் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். மாலை நேரம் ஆவதற்குள் கோபாலன் நம்பூதிரி ஹோமத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வந்தார். கோபாலன் நம்பூதிரியும் ஜெயந்தன் நம்பூதிரியும் ஒன்றாகவே செயல்பட்டாலும் இருவரது நோக்கமும் வெவ்வேறாக இருந்தன. கோபாலன் நம்பூதிரியின் லட்சியம் தேவப்பிரியா என்கிற மோகினியை அழிக்க வேண்டும் என்பது. ஜெயந்தனின் நோக்கம் விஷ்ணுவை நங்கைமாவுக்கு கொடுத்து காலங்காலமாக தொடர்ந்து வரும் அவரது பகைமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தனது காரியத்தை சாதித்துக் கொள்வது. அன்று நள்ளிரவு ஆனபொழுது விஸ்வமங்கலத்தின் பழைய வீட்டின் அருகே ஹோமம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டது. விஷ்ணு தேவன் ஹோமம் செய்ய தொடங்கினான். சற்று நேரத்தில் ஹோமாக்னியை தாண்டி ஒரு உருவம் தெளிவடைவதை விஷ்ணு தேவன் கவனித்தான். அத்தியாயம் 37. தனக்கு முன்பாக கொழுந்துவிட்டு எரியும் ஹோமக்குண்ட நெருப்பின் பின்புறத்தில் தெளிவற்று தெரிந்த அந்த உருவம்
படிப்படியாக தெளிவடைவதை விஷ்ணு கவனித்தான். கடைசியில் அந்த உருவம் ஒரு பேரழகியாக வடிவம் பெற்றது. தேவப்பிரியாவுடன் வசிக்கும் விஷ்ணு தேவனுக்கு இவளை பார்த்து எந்தவிதமான பரவச உணர்வும் ஏற்படவில்லை. இயல்பாக இருந்தான். இதை கண்டு அவளுக்கு ஆச்சரியம் தோன்றியது. என்னை பார்த்து உங்களுக்கு எதுவும் தோன்றவில்லையா? அவள் கேட்டாள். இல்லை என்றான் விஷ்ணு. ஏன், நான் அழகாக இல்லையா? அவள் விடவில்லை. அப்படி சொல்லவில்லையே, நீங்கள் பேரழகிதான், அதில் சந்தேகமில்லை. என்னை உங்களுக்கு பிடிக்கவில்லையா? பிடிக்காமல் இருக்க காரணம் எதுவும் இல்லையே. சன்னமான சரிகை வேலைப்பாடாம் என்ற முண்டு உடுத்தியிருந்தாள். நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பெயர் நங்கேமா. நான் இந்த குடும்பத்தை சேர்ந்தவள். பிறகு ஏன் ஹோமாக்கினிக்கு பின்னால் நிற்கிறாய்? இப்படி வந்து உட்கார். அதற்கென்ன, உட்கார்ந்தால் போகிறது. அவள் இடம் மாறி அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள். நங்கேமா, நீ ஏன் இப்படியானாய்? உங்கள் பெயரை சொல்லவில்லையே. விஷ்ணு தேவன். நீங்கள் வந்திருப்பது என்னை பார்ப்பதற்கா? இல்லை, அப்படி ஒரு நினைப்பே என்னிடமில்லை. நான் சந்தேகப்பட்டது சரியாகிவிடுது. முன்பு ஒருவர் இங்கு வந்திருந்தார். அவரது பார்வையும் நடவடிக்கைகளும் எனக்கு பிடிக்கவில்லை. அவரை அழைத்து கொண்டு போய் அதோ தெரிகிறதே அந்த முள்முருங்கையின் மீது வீசி எடுத்து கொண்டு விட்டேன். இப்பொழுது அப்படி செய்திருக்க வேண்டாமே என்று தோன்றுகிறது. ஏன் அப்படி செய்தாய்? என்னை சோதித்து பார்ப்பதற்காக அனுப்பியவர்களுக்கு புரியட்டுமே என்பதற்காக செய்தேன். நான் ஆண் பிள்ளைகளுக்கு ஏங்குவதாக அவர்கள் தவறாக நினைக்கிறார்கள். அது உண்மை இல்லையா? அப்படியே இருந்தாலும் நீ செய்தது சரியில்லை. அவர்கள் அவரை ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார்கள். ஒருவேளை என்னையும் அதற்காகத்தான் அனுப்பியிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். நானே சொல்கிறேன், எந்த ஆண் மகனுக்காகவும் நான் காத்திருக்கவில்லை. உண்மை நிலை வேறு. நான் ஒருவரை நேசித்தேன். அதனால் கர்ப்பமானேன். நேசிக்க காரணம் என்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள் என்பதுதான். இந்த குடும்ப வழக்கம் அதுதான். ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் குடும்பத்தில் இருந்தால் மூத்த பெண்ணுக்கு கணவனாக ஒருவர் வருவார். மற்ற பெண்களும் அவருக்கு உடன்பட வேண்டும். என் அக்காவை திருமணம் செய்தவர் குதிரை முகமுள்ள ஒருவர். அவர் சாயல்தான் இந்த ஜெயந்தனுக்கு. மூக்கு முட்டை குடித்துவிட்டு என்னை ஒரு நாள் அவர் பலாத்காரம் செய்ய வந்தார். நான் உடன்படவில்லை. எனது எதிர்ப்பு அவருக்கு பிடிக்கவில்லை. விஷ்ணு தேவன் அவளது கதையை கேட்டுக்கொண்டிருந்தான். ஒரு பிரம்ம ராட்சசியிடமிருந்து எதிர்பார்க்க முடியாத ஒரு கதையாக இருந்தது அவள் சொன்னது. அதன்பின் நான் வேறொருவர் மூலமாக கர்ப்பமானேன் என்பதை அறிந்த பலசாலியான தாய்மாமன் என்னை எட்டி உதைத்து இந்த முள்முருங்கை மரத்தில் வீசி எறிந்து கொன்றார். அதனால் கடந்த எத்தனையோ வருடங்களாக நான் இங்கே வசிக்கிறேன். எதற்காக நீங்கள் இப்படி ஒரு ராட்சசியாக அலைகிறீர்கள்? உங்களுக்கு விடிமோட்சம் கிடையாதா? உண்மையை சொல்லட்டுமா? சக்தி வாய்ந்த ஒரு ஆடவனால் மட்டுமே எனக்கு மோட்சம் கிடைக்கும். ஆனால் அந்த ஆடவன் நான் விரும்புவனாக இருக்க வேண்டும். எனக்கு தெரியும், உங்களுக்கு என்னை நிச்சயம் பிடிக்கும். ஆனால் எனக்காக எந்தவிதமான தியாகத்தையும் ஏற்றுக்கொள்ளும் ஒருத்தி இருக்கிறாள். அவளுக்கு துரோகம் செய்ய என் மனம் இடம் தரவில்லை. மற்றபடி நான் ஒன்றும் ஏகபத்தினி விரதன் அல்ல. உங்களது இந்த குணம் எனக்கு பிடித்திருக்கிறது. உண்மையை ஒழிக்காமல் கூறுகிறீர்களே. நான் உங்களுடன் வருவதில் உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை உண்டா? தற்சமயம் நான் மோசமான நிலைமையில் இருக்கிறேன். ஏற்கனவே சொன்னேனே ஒரு பெண்ணை பற்றி. அவளது பெயர் தேவப்பிரியா. நான் உன்னை என்னுடன் அழைத்து சென்றால் அவள் என்ன நினைப்பாளோ? யாருக்கும் தெரியாமல் உங்களுடன் வருகிறேன். நான் இங்கிருக்க விரும்பவில்லை. நான் உங்களுடன் வருவது உங்களுக்கு உதவியாக இருக்கும். ஒரு வேலைக்காரி போல் இருந்து கொள்வேன். உன்னால் உருவம் மாறி ஒரு மனித பெண் போல் நடந்து கொள்ள முடியுமா? தாராளமாக முடியும். ஆனால் எந்த காரணம் கொண்டும் தேவப்பிரியாவிற்கு சந்தேகம் ஏற்படக்கூடாது. ஏற்படாது. கவனமாக நடந்து கொள்கிறேன். சரி, அப்படியானால் நான் கிளம்பட்டுமா? போவதற்கு முன்னால் எனது இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா? வாருங்கள், பார்க்கலாம். என் கையை பிடித்து கொள்ளுங்கள். நங்கேம்மா கை நீட்டினாள். விஷ்ணுதேவன் அவள் கையை பற்றி கொண்டான். திடுமென்று அவன் மேற்புறம் உயர்ந்தான். விஷ்ணுதேவனை பிடித்தபடி அவள் பறந்தாள். அவர்கள் முள்முருங்கை மரத்தின் மேற்புறத்தை அடைந்தார்கள். அந்த முள்களின் மீது காலை அழுத்தி நடந்தபொழுதும் அவனுக்கு வழி தெரியவில்லை. இந்த இடத்தில்தான் அவனை நசுக்கி கொன்றேன். இந்த முள்களின் மீது ஒருவரை வீசி எறிந்தால் அவரது நிலைமை என்னவென்று யோசித்து பாருங்கள். நான் எவ்வளவு வேதனை அனுபவித்திருப்பேன். அவள் விஷ்ணுதேவனை அழைத்துக்கொண்டு முள்முருங்கையின் அடிப்பகுதியை அடைந்தாள். நான் உங்களுடன் வரப்போவதால் இனி இந்த மரம் எனக்கு தேவையில்லை என்ற நங்கேமா அந்த முள்முருங்கையை தன் கையால் தள்ளினாள். பார்வைக்கு படுபயங்கரமாக தோன்றிய அந்த மரம் ஒரு புறமாக சரிந்தபொழுது சுற்றிலும் இருந்த மண்ணில் வெடிப்புகள் தோன்றின. வேர்பகுதி பூமியை தொலைத்துக்கொண்டு மேற்புறம் பாய்ந்தது. ஒரு பயங்கர சத்தத்துடன் அந்த மரம் சாய்ந்தது. இனி நீங்கள் போகலாம்.
விஷ்ணுதேவன் அங்கிருந்து ஜெயந்தன் வசிக்கும் புதிய வீட்டை அடைந்தான். விஷ்ணுவை பார்த்த ஜெயந்தன் வியப்புற்றார். விஷ்ணு இனி திரும்பி வரமாட்டான் என்று அவர் நினைத்திருந்தார். ஆனால் திரும்பி வந்துவிட்டான். அது மட்டுமா, எந்தவித மாற்றமும் இல்லாமல் முழுசாகவே வந்து சேர்ந்திருக்கிறான். இதெல்லாம் என்ன? எப்படி நடந்தது? அங்கு என்னதான் நடந்தது? ஜெயந்தனால் அவனிடம் எதையும் விசாரிக்கவும் முடியவில்லை. எனக்கு தூக்கம் வருகிறது, நான் படுத்துக்கொள்ளலாமா என்ற விஷ்ணு முன்புற அறைக்கு விரைந்தான். நள்ளிரவு கடந்து 2 நாழிகைகள் ஆகியிருந்தது. ஜெயந்தனை தவிர மற்ற எல்லோரும் தூங்கிவிட்டார்கள். ஜெயந்தன் தனிமையில் யோசித்தார். மீண்டும் மீண்டும் தோல்வியே ஏற்படுகிறது. எதிராளியான மோகினி உயிருடன் இருப்பது வரை தன்னால் தனது தொழிலில் முன்னேற முடியாது என்கிற உண்மை அவருக்கு புலப்பட்டது. இதற்கு என்ன தீர்வு? அவளை தொலைக்காவிட்டால் தனக்கு நிம்மதி இல்லை. அடிக்கடி தாத்தாவை தொலைப்படுத்தக்கூடாது என்று தெரிந்தும் இப்பொழுது நிலையில் வேறு வழி இல்லாமல் சமாதியை நோக்கி நடந்தார் ஜெயந்தன். கடும் இருட்டு. ஜெயந்தன் நிதானமாக நடந்து புதிய வீட்டின் வடக்கு புறமாக திரும்பி பழைய வீட்டை அடைந்தார். சமாதியை நெருங்கி நின்று தாத்தா தாத்தா என்று அழைத்தார். என்ன இது? இதுவரை இல்லாத தொந்தரவு. நிலவரைக்குள்ளிருந்து அழுத்துக்கொள்வது கேட்டது. மன்னிக்க வேண்டும் தாத்தா, நான் ஏகமாக குழம்பியிருக்கிறேன். என்ன செய்வது என்றே தெரியவில்லை. நிலைமை இப்படியே தொடர்ந்தால் நமது குடும்ப பெயரை அழிந்து போய்விடும். சரி, நங்கிமா விஷயம் என்னவாயிற்று? நீங்கள் சொன்னபடி செய்தேன். அப்படியும் அவன் திரும்பி வந்திருக்கிறான், முழுசாக. அப்படியானால் அங்கு என்னமோ நடந்திருக்கிறது. ஒருவேளை அவனுடைய வலையில் அவள் விழுந்திருக்கலாம், தாத்தா கூறினார். ஆமாம், அப்படித்தான் நடந்திருக்கும். நீ ஒரு காரியம் செய். இதற்கெல்லாம் காரணக்கார்த்தாவான மூலம் எது என்று கண்டுபிடித்து முதலில் அதை அழித்துவிடு. ஜெயந்தன் திரும்பி நடந்தார். என்னை யோசித்தும் எந்த ஒரு வழியும் புலப்படவில்லை. மூலம் யார்? எது? ஒருவேளை அந்த மோகினி தேவப்பிரியா தானோ? அவளை நாம் என்ன செய்ய முடியும்? எந்த வகையிலும் அவளை நெருங்கவே முடியவில்லை. இதுவரை நான் வெற்றி பெற்றுள்ள மோகினிகள், துர்தேவதைகள் எல்லோரும் இவளுக்கு முன்னால் வெறும் தூசாக தெரிகிறார்கள். எத்தனையோ ஆவிகள், ராட்சசிகளை சந்தித்திருக்கிறேன். எல்லோரையும் மண்ணை கவ வைத்திருக்கிறேன். ஆனால் இவளை மட்டும் நெருங்க முடியவில்லையே, ஏன்? திடுமென்று ஜெயந்தனின் மனதில் மற்றொரு யோசனை தோன்றியது. இப்பொழுதைய சூழ்நிலையில் இதற்கெல்லாம் காரணம் விஷ்ணுதேவன் தானே. அவனை ஒழித்துவிட்டால் அதன் பிறகு எல்லாம் சரியாகிவிடும். அவளது கொட்டமும் அடங்கிவிடும். ஒரு தீர்மானத்துக்கு வந்தவராக ஜெயந்தன் நம்பூதிரி சூலம் ஒன்றை எடுத்துக்கொண்டு விஷ்ணுதேவன் படுத்திருந்த அறையின் கதவை திறந்தார். அத்தியாயம் 38. கையில் பிடித்த சூலத்துடன் ஜெயந்தன் கோபாவேசமாக விஷ்ணு படுத்திருந்த அறையை திறந்து அதற்குள் நுழைந்தார். உட்புறத்தில் விளக்கு மங்களாக எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் அவன் மல்லாந்து படுத்திருப்பது நன்றாக தெரிந்தது. தான் வந்திருப்பதை விஷ்ணு அறிந்து கொள்ளவில்லை என்பதை அறிந்து அங்கிருந்த விளக்கின் திரியை சற்று தூண்டிவிட்டார். வெளிச்சம் பிரகாசமாக ஏறிய விஷ்ணு பளிச்சென தெரிந்தான். தான் செய்யவிருக்கும் வேளையில் தவறு ஏற்படக்கூடாது என்று ஜெயந்தன் விரும்பினார். கண்மூடி திறப்பதற்குள் காரியம் முடிந்துவிட வேண்டும். சூலத்தை 2 கைகளிலும் தயாராக பிடித்தபடி விஷ்ணுவின் தலைமாட்டில் வந்து நின்றார். விஷ்ணுவின் அழகான கழுத்துதான் ஜெயந்தனின் குறி. சூலத்தின் முனைகளை மீண்டும் ஒரு தடவை விரல்களால் தடவி சரி பார்த்தார். பிறகு கண்ணை மூடிக்கொண்டு சூலத்தை உயர்த்தி தனது லட்சிய குறியின் மீது பாய்ச்சினார். சூலம் விஷ்ணுவின் கழுத்தில் சரியாக பாய்ந்தது. ஆனால் அவன் அசையவோ துடிக்கவோ இல்லை. பழையபடி அவன் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அவன் கழுத்திலிருந்து ரத்தம் பீரிடவில்லை. ஜெயந்தன் ஒரு கணம் தடுமாறினார். என்ன இது? இப்படி கூடவா நடக்கும்? இதுவரை கேள்விப்பட்டிராத அதிசயம் அல்லவா இது? ஒருவேளை தனக்கு தவறு நேர்ந்திருக்கலாம் என்று நினைத்தவராக மறுமுறை கண்ணை திறந்தபடி விஷ்ணுவின் கழுத்தில் சூலத்தால் ஓங்கி குத்தினார். அப்படியும் எதுவும் நடக்காதது போல் விஷ்ணு நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். அசையக்கூட இல்லை. இனி என்ன செய்யலாம் என்று அவர் யோசித்த பொழுது அவருக்கு எதிரே ஒரு பெண் உருவம் நிற்பது தெரிந்தது. மனம் கவரும் பேரழகி. அழகி போட்டிக்கு வந்தது போல் எல்லா ஆபரணங்களையும் அணிந்து நின்றிருந்தாள். சரிகை கரை வேட்டி உடுத்தியிருந்தாள். அதுவும் தொப்புளுக்கு கீழே இறங்கியிருந்தது. அவளை எங்கேயோ பார்த்த ஞாபகம். சற்றென்று, ஆமாம், மாய கண்ணாடியில் பார்த்த அதே உருவம்தான். அவர் பழித்திருக்க வேண்டிய மோகினி தான் இவள். இப்பொழுது அவள் அவருக்கு எதிரில் முழுசாக நிற்கிறாள். அவள் மொத்த அழகையும் தன்னிடம் வாரி குவித்து வைத்திருந்தாள். அவளின் அரைநிர்வாண உடம்பை பார்த்த ஜெயந்தன் சிலிர்த்து போனார். அற்புதமான மோகினிதான். ஜெயந்தன் சூலத்தை சுவரில் சாய்த்துவிட்டு மெதுவாக அவளை நெருங்க முற்பட்டார். அவர் நெருங்க நெருங்க அவள் அகன்று கொண்டே இருந்தாள்.
அவரும் விடாமல் தொடர்ந்தார். அவள் வாசற்படியை தாண்டி வெளியே இறங்கினாள். ஜெயந்தனும் தொடர்ந்தார். வாசற்படியை தாண்டிய மோகினி மேற்புறமாக உயர்ந்து வளர்வதை ஜெயந்தன் கவனித்தார். ஏறத்தாழ 3 ஆள் உயரம் வளர்ந்து விட்டிருந்தாள். தொடர்ந்து அங்கு நிற்பதோ அவளை பிடிக்க நினைப்பதோ உசிதமல்ல என்று தோன்றியதால் சற்றென்று வீட்டிற்குள் பின் வாங்கினார். உட்புறம் வைத்திருந்த சூலத்தை எடுத்து வந்து மோகினியின் நெஞ்சை குறிபார்த்து வீசினார். பாய்ந்து வரும் சூலம் ஆபத்தானது என்பதை உணர்ந்த மோகினி தனது உருவத்தை சற்றென்று சிறிதாக்கினாள். சூலம் அவள் தலையின் மேற்புறமாக பாய்ந்தது. விஸ்வமங்கலத்து வீட்டாருடன் விளையாட விரும்பினால் அதன் விளைவு எப்படி இருக்கும் என்பதை உணர்த்துகிறேன் என்று கர்ஜித்தபடி ஜெயந்தன் முன்புறமாக தன் கையை நீட்டினார். கிழக்குப்புறமாக பாய்ந்து சென்ற சூலம் திரும்பவும் அவர் கைக்கு வந்தது. மறுபடியும் அது தேவப்பிரியாவை நோக்கி வீச முயன்ற பொழுது அவள் மறைந்து விட்டாள். இனிமேல் இந்த வீட்டு வாசற்படியை தாண்டி உள்ளே வந்தால் உன்னை எட்டி மரத்தில் ஆணி அறிந்து விடுவேன், புரிந்ததா? ஜெயந்தன் உரத்த குரலில் எச்சரித்தார். ஜெயந்தன் மீண்டும் விஷ்ணுவின் அறையை அடைந்த பொழுது விஷ்ணு கட்டிலில் உட்கார்ந்திருந்தான். விழுத்து விட்டீர்களா? ஜெயந்தன் கேட்டார். சற்றென்று விழிப்பு வந்தது. அதன் பிறகு தூக்கம் வரவில்லை. சற்று நேரம் நிலா வெளிச்சத்தில் நிற்கலாமே என்று தோன்றியது. அப்படியே நின்றதில் நேரம் போனதே தெரியவில்லை. அப்படியானால் நீங்கள் படுக்கையிலே இல்லை என்று சொல்லுங்கள். சற்று முன்பு நடந்த சம்பவத்தை மனதில் நினைத்தபடி கேட்டார் ஜெயந்தன். இல்லை, வெளியில் தான் நின்றிருந்தேன். ஏன், என்னை தேடினீர்களா? இல்லையே, அறைக்குள் ஏதோ சத்தம் கேட்டது. என்னவென்று தெரிந்து கொள்வதற்காக எட்டி பார்த்தேன். நீங்கள் இன்னுமா தூங்கவில்லை? தூக்கம் வரமாட்டேன்கிறது. அம்மாவின் உடம்பு சரியாகிவிட்டதே. நாங்கள் காலையில் கிளம்பலாம் என்று நினைக்கிறேன். விஷ்ணுவின் வார்த்தைகளை கேட்ட ஜெயந்தன் ஒரு கணம் தடுமாறினார். இவர்கள் இருவரும் திரும்பி சென்று விட்டால் தனது திட்டங்கள் எல்லாம் தவிடுபொடியாகிவிடும். கோபாலன் நம்பூதிரியின் ஆசையை, கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் தான் இதுவரை செய்துள்ள மற்ற எல்லா ஏற்பாடுகளும் வியர்த்தமாகிவிடும். எனவே எப்படியாவது இவர்களை இங்கு தங்க வைத்துக் கொண்டே தேவப்பிரியாவை நிர்மூலம் செய்ய வேண்டும் என்று ஜெயந்தன் திட்டம் தீட்டினார். தனது படுக்கையில் படுத்த பிறகும் அவருக்கு உறக்கம் வரவில்லை. விஷ்ணுவையும் அவன் அம்மாவையும் இங்கே தங்க வைத்துவிட்டு அவர்களது வீட்டிற்கு செல்வதென்று தீர்மானித்தார் ஜெயந்தன். வழியில் ஓமலூர் கோவில் பகவதியையும் தரிசிக்கலாமே. சரஸ்வதி அந்தர்ஜனத்திற்கு உடம்பு சரியில்லை என்றால் அவர்களது பயணம் தடைப்படும். எனவே அதற்கு என்ன செய்யலாம் என்று தெரிந்து கொள்வதற்காக பழைய வீட்டிற்கு சென்றார். நேரம் நள்ளிரவை தாண்டியிருந்தது. நிலா வெளிச்சம் குன்றி போய் வீட்டைச் சுற்றிலும் கனமான இருள் அப்பி கிடந்தது. மையான அமைதி. சமாதியை நெருங்கி அழைத்தார். தாத்தா, தாத்தா. ஜெயந்தா, கொஞ்ச நேரம் கூட என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாயா? சமாதி குரல் சலிப்பு மற்றும் எரிச்சலுடன் கேட்டது. தாத்தா, ஒரு முக்கியமான விஷயம். நான் சொல்வதை தயவு செய்து கேளுங்கள். நமது வீட்டின் பெருமை அழியும் காலம் வந்துவிட்டது. இப்படி ஒரு நிலை இதுவரை ஏற்பட்டதில்லையே. விஷயம் என்ன? சீக்கிரம் சொல். ஓமலூர் கோவில் பகவதியிடமோ அல்லது அந்த கோவில் மோகினியிடமோ நாம் தோற்றுவிட்ட மாதிரி தெரிகிறது. நமது இடத்திற்கே வந்து மாயாஜாலம் காட்டுகிறார்கள். என்னால் நம்ப முடியவில்லை. இதுவரை எவருமே செய்யாத மாயாஜாலம். அப்படியானால் அதெல்லாம் உனது திறமை குறைவினால் ஏற்பட்டதுதான். செய்ய வேண்டியதையெல்லாம் நீ முறைப்படி செய்யாததால் வந்த வினை. சமாதி குரலில் கோபம் தெரிந்தது. நான் என்ன செய்யவில்லை என்று சொல்றீங்க? உன்னிடம் ஆத்திரமும் அவசரமும் தான் இருக்கிறது. சந்தர்ப்பத்திற்கு ஏற்றாற்போல் செயல்படும் சமயோதித புத்தி இல்லை. தாத்தா, உங்கள் காலில் விழுந்து கேட்கிறேன். தயவு செய்து இந்த ஒரு தடவை மட்டும் எப்படியாவது என்னை கரையேற்றி விடுங்கள். இல்லாவிட்டால் குடும்ப பெருமையும் கீர்த்தியும் மண்ணோடு மண்ணாகிவிடும். உன்னை சபிக்க தோன்றுகிறது, ஆனால் சபிக்க மாட்டேன். நங்கேமா இப்பொழுது எங்கே யாருடன் இருக்கிறாள் என்று தெரியுமா? தெரியாது தாத்தா. எதையும் தெரிந்து கொள்ள போதிய அவகாசம் கிடைப்பதில்லை. தொடர்ந்து அடிமேல் அடி விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படியானால் கேட்டுக்கொள். நீ நங்கேமாவின் உதவியுடன் அந்த பையனை அழிக்க நினைத்தாய். ஆனால் கதையே மாறிவிட்டது. நங்கேமா இப்பொழுது அவனுடன் சேர்ந்து விட்டாள். ஐயோ, அப்படியானால் என்ன செய்வது? ஒரே ஒரு வழி உள்ளது. முள்முருங்கை மரபந்தில் ஒரு ஆந்தை உள்ளது. அந்த முள்முருங்கை மரத்தை எண்ணெய் ஊற்றி ஒட்டுமொத்தமாக எரித்துவிடு. அந்த ஆந்தை யார் என்று உனக்கு தெரியும் இல்லையா? தெரியும். நீங்கள் சொன்னதை உடனடியாக செய்ய வேண்டுமா? ஏன் சம்பல் படுகிறாய்? உடனே செய். எண்ணெய் ஊற்றி தீ வைத்தால் மரம் எரியாமல் போகுமா என்ன? உடனே அங்கிருந்து கிளம்பிய ஜெயந்தன் புதிய வீட்டிற்கு வந்து எண்ணெய் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு முள்முருங்கை மரத்தை நெருங்கினார். அப்பொழுது ஜெயந்தனின் தலைக்கு மேற்புறம் ஏதோ ஒன்று சிறகெடுத்து பறந்தவாறே வட்டமடித்தது. பிறகு அது கிழக்கு திசை நோக்கி பறக்க ஆரம்பித்தது.
நங்கேமா தான் அது. விஷ்ணுதேவன் படுத்து கிடந்த அரைவாசற்படியை அடைந்த நங்கேமா உட்புறம் எட்டி பார்த்தாள். விளக்கு வெளிச்சத்தில் விஷ்ணு மல்லாந்து படுத்திருப்பது தெரிந்தது. அந்த நிலையில் அவனை பார்த்ததும் அவளுக்குள் பருவ உணர்ச்சிகள் அருமின. விஷ்ணுவை அவள் அணுகிய விதமே வேறு. ஆனால் இந்த நேரத்தில் அவளுக்கு அதெல்லாம் மறந்தே போயிற்று. எத்தனையோ வருடங்களாக படுந்து கிடக்கும் உணர்வுகளின் களத்தில் வெடிப்புகள் தோன்றின. நங்கேமா விஷ்ணுவின் படுக்கையில் சென்று அமர்ந்தாள். பிறகு அவனை பார்த்தபடியே அவன் மார்பு ரோமங்களின் ஊடாக விரல்களால் அளந்தாள். அவன் விழித்துக்கொண்டு தன்னை அடையாளம் தெரிந்து கொள்ளக்கூடும் என்று தோன்றியதும் சற்றென்று அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. விஷ்ணுதேவன் கண் திறந்து பார்த்தபொழுது தேவப்பிரியா அவன் அருகே உட்கார்ந்திருந்தாள். அவள் அவன் மார்பின் மீது சாய்ந்தாள். இங்கே எப்படி வந்தாய்? விஷ்ணு கேட்டான். பறந்து வந்தேன். அதற்குள் அவள் முழுவதுமாக அவன் மீது சரிந்து விட்டிருந்தாள். எதிர்பாராத விதமாக அந்த நேரத்தில் ஜெயந்தன் அரைவாசலில் தோன்றினார். முதல் பார்வையிலேயே அவருக்கு மொத்த விஷயமும் விளங்கிவிட்டது. ஜெயந்தன் முன்புறமாக முன்னேறினார். அத்தியாயம் 39. ஜெயந்தன் இன்னும் சற்று முன்னால் வந்தார். விஷ்ணுதேவனுடன் இருப்பவள் உருவம் மாறி இருந்தாலும் நங்கேமாதான் என்று அவருக்கு புரிந்துவிட்டது. நங்கேமாவை என்ன செய்வது என்று புரியாமல் சற்று நேரம் அப்படியே நின்றார். பிறகு ஏதோ யோசனை செய்தவராக வெளியே வந்து பார்த்தார். சூலம் கண்ணில் பட்டது. அன்று அந்த சூலத்தை பயன்படுத்தி விஷ்ணுதேவனை கொல்ல அவர் முயன்றாலும் தேவப்பிரியாவால் அது தடைப்பட்டது. தேவப்பிரியாவுக்கு இருக்கிற சக்தி நங்கேமாவிற்கு இருக்காது என்று ஜெயந்தனுக்கு உறுதியாக தெரியும். சூலத்தை கையில் எடுத்துக்கொண்டு மீண்டும் அறைக்குள் நுழைந்தார். தேவப்பிரியாவின் உருவத்தில் படுத்திருந்த நங்கேமாவை நெருங்கினார். நங்கேமா விஷ்ணுவை சுற்றி போட்டிருந்த கையை எடுத்துவிட்டு மல்லாந்து படுத்தாள். அவள் மல்லாந்த அதே வேளையில் ஜெயந்தன் அவள் மார்பில் சூலத்தால் குத்தினார். எப்படிப்பட்டவரையும் நடுநடுங்க வைக்கும் ஓலம் அந்த அறைக்குள் எழுந்தது. அறையே ஒரு முறை அதிர்ந்தது. விஷ்ணுதேவன் துள்ளி எழுந்தான். கட்டிலை பார்த்தான். நெஞ்சில் பதிந்த சூலத்துடன் ஒரு பிசாசின் வடிவம் துடிதுடித்துக் கொண்டிருந்தது. நங்கேமாவின் வடிவம் முற்றிலுமாக மாறிவிட்டிருந்தது. அவிழ்த்து போட்ட தலைமுடி, கருப்பு நிற உடம்பு, வாயின் இருபுறமும் நீண்டு வளர்ந்த கோரை பற்கள். அவளின் இப்பொழுதைய தோற்றம் பயத்தை ஏற்படுத்தியது. என்ன இது? விஷ்ணு பதறினான். உங்களுக்கு புரியவில்லையா? உங்களுடன் யார் படுத்திருந்தது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். இதுதான் மோகினி மற்றும் ராட்சசிகளின் உண்மையான வடிவம். வேண்டுமென்று ஜெயந்தன் உள்ளர்த்தத்துடன் கூறினார். அவர்கள் இருவரும் பார்த்து கொண்டிருந்த பொழுதே நங்கேமாவின் வடிவம் மெதுவாக காற்றில் கரைந்து கடைசியில் மறைந்தே போனது. ஜெயந்தன் வெளியே போனார். சூலத்தை எடுத்த இடத்திலேயே வைத்துவிட்டு உடனே தாத்தாவின் சமாதியை நெருங்கினார். தாத்தா, நங்கேமா தொலைந்தால் சற்று உறக்கமாகவே பேசினார் ஜெயந்தன். அது எதனால் என்று உனக்கு தெரிகிறதா? தெரியவில்லை. நங்கேமா இதுவரை ராட்சசியாக இருந்தாள். மனிதர்களுடன் அவள் தொடர்பு கொண்டவுடன் அவளிடமிருந்த பிசாசின் சக்தி விடைபெற்றுக் கொண்டது. அதனால் சுலபமாக உன்னால் அவளை தொலைத்து கட்ட முடிந்தது. அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் தாத்தா. ஒவ்வொன்றையும் படிப்படியாக சொல்லித் தருகிறேன். அந்த மோகினியை நீ முதலில் வெற்றி கொள்ள வேண்டும். அவள் செயல்படும் வரை உனக்கு சக்தி கிடையாது. சரி, இப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும்? சமாதி சற்று நேரம் மௌனத்தில் ஆழ்ந்தது. பிறகு பேசியது. அதே ஊரை சேர்ந்த ஒருத்தி உன்னை தேடி வருகிறாள். அவளை நீ வசியப்படுத்திவிட்டால் அவளை கொண்டே அந்த மோகினியை எதிர்க்க முடியும். அது எப்படி தாத்தா? அதை நான் உன்னிடம் எப்படி சொல்வது? இந்த பதிலை கேட்டதும் விஷயம் கொஞ்சம் விபரீதமானது என்று ஜெயந்தனுக்கு தோன்றியது. அப்படியானால் எழுதி தெரிவியுங்கள், நான் படித்துக் கொள்கிறேன். ஓலையும் எழுத்தாணியையும் கொண்டு வா. சமாதி கட்டளையிட்டது. ஜெயந்தன் ஓடிப்போய் எடுத்து வந்தார். அதை அந்த வாசற்படியில் வை. அந்த பகுதி இருளடைந்து கிடந்தது. வீட்டை சுற்றி வளர்ந்திருந்த மரங்களின் நிழல் அந்த பகுதி முழுவதும் வியாபித்திருந்தது. ஜெயந்தன் சற்று நகர்ந்து ஓலையையும் எழுத்தாணியையும் வாசல்படியில் வைத்தார். சற்று நேரத்திற்கு பிறகு குரல் எழும்பியது. இந்தா, இதில் இருக்கிறது நீ கேட்டது. ஜெயந்தன் அதை கையில் எடுத்துக்கொண்டாலும் இருட்டு காரணமாக அதில் உள்ளதை அவரால் படிக்க முடியவில்லை. எனவே அதை எடுத்துக்கொண்டு புதிய வீட்டை அடைந்தார். குத்துவிளக்கின் வெளிச்சத்தில் தாத்தாவின் ஓலையை பேரன் வாசித்தார். சே, இதையா எழுதி வைத்திருக்கிறார்? ஜெயந்தனின் குரல் பிசிறெடுத்தது. ஜெயந்தன் ஒரு பிரம்மச்சாரி. அதற்கு காரணம் பிரம்மச்சரியத்தோடு அவருக்கு இருந்த பற்றல்ல, அழகு என்கிற விஷயத்திற்கும் அவருக்கும் ரொம்ப தூரம். எந்த ஒரு பெண்ணும் அவரை விரும்பியதில்லை.
எனவே அவரும் பெண்ணை பிடிக்காதவராக மாறிப்போனார். இப்பொழுது தாத்தா எழுதியிருப்பது இங்க வரப்போகிற ஒரு பெண் மந்திரவாதனை பற்றி. அவள் இவ்வளோ காலமும் ஆண் வாசனை படாமல் வாழ்ந்தவளாம். ஆண்கள் என்றாலே வெறுப்பவளாம். இளமையில் அழகில்லாத காரணத்தால் புறக்கணிக்கப்பட்டவளாம். வயதாகி விட்டிருந்தாலும் உன்னி சிறுதேயின் உள்மனதில் ஒருபொழுதும் அடங்காத உணர்வுகள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. எனவே அவளது உணர்வுகளை கிளந்தெழ செய்தால் அதை கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று தாத்தா கணக்கிட்டிருந்தார். எனவே தான் அதை பேரனிடம் கூறாமல் எழுதியே கொடுத்தார். காரி சித்திக்காக வேறு வழியின்றி தாத்தா சொல்லி தந்த உபாயத்தை கடைபிடிப்பதென்று தீர்மானித்தார் ஜெயந்தன். மறுநாள் காலையில் நித்திய பூஜை கர்மாக்களை முடித்துவிட்டு கோபாலன் நம்பூதிரியுடன் உட்கார்ந்து வெற்றிலை போட்டுக் கொண்டிருந்த பொழுது வெளிப்புற வாசலில் உன்னி சிறுதை வெளிப்பட்டாள். அந்த நேரம் விஷ்ணுதேவன் அங்கு இல்லை. பக்கத்தில் இருந்த சிவன் கோவிலுக்கு சென்றிருந்தான். பார்த்தவுடனேயே ஜெயந்தனுக்கு புரிந்துவிட்டது. எனவே உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார். உன்னி சிறுதேயி நேராக துளசி மாடத்தின் அருகே வந்து நின்றாள். ஏன் அங்கே நின்று விட்டீர்கள்? ஜெயந்தன் கேட்டார். ஒன்றுமில்லை, அனுமதி இல்லாமல் எப்படி வருவது என்பதால் தயங்கி நிற்கிறேன். அனுமதி எல்லாம் தேவையில்லை, அதோ அப்படி உட்காருங்கள் என்று சுட்டிக்காட்டிவிட்டு உட்புறம் திரும்பி தேவகி என்று அழைத்தார். தேவகி வெளியே வந்தாள். இதோ இவர்களை உள்ளே அழைத்து போய் உபசரித்து பேசிக் கொண்டிரு. தேவகி வந்து உன்னி சிறுதேயை அழைத்து சென்றாள். இந்த பெண்மணியை பற்றியா தாத்தா சொல்லியிருக்கிறார்? ஜெயந்தன் யோசித்தார். கூடவே தாத்தா சொன்னால் அதில் தவறே இருக்காது என்றும் சமாதானம் அடைந்தார். மதிய உணவு முடிந்தவுடன் புறப்படலாம் என்று அம்மாவை வற்புறுத்த தொடங்கினான் விஷ்ணு. முதல் நாள் இரவு நடந்த சம்பவத்தை பற்றி விஷ்ணு யாரிடமும் எதுவும் பேசவில்லை. அம்மாவிற்கு தெரிந்தால் ரொம்பவும் பயந்து விடுவார் என்பதால் சொல்லவில்லை. இருப்பினும் அதற்கு பிறகு ஒரு வினாடி கூட அங்கு தங்கியிருக்க அவன் விரும்பவில்லை. இப்படியே இங்கே உட்கார்ந்திருந்தால் என்னமா ஆவது? அங்கே எல்லாவற்றையும் அப்படியே போட்டுவிட்டு வந்திருக்கிறோம். வாருங்கள், சீக்கிரம் புறப்படலாம். விஷ்ணு அம்மாவை வற்புறுத்தினான். புறப்படுவது பற்றி கோபாலன் நம்பூதிரியிடம் சரஸ்வதி கேட்டாள். என்ன காரணத்தை சொல்லி அவர்களை அங்கு தங்க வைப்பது என்று அவருக்கு புரியவில்லை. எதற்காக அவர்களை இங்கே நிறுத்தி வைக்க வேண்டும்? இந்த நிலையில் அவர்கள் இங்கு தங்கியிருப்பதில் எந்தவிதமான பிரயோஜனமும் இல்லை. முதலில் தாத்தா சொன்ன விஷயத்தை முடிப்போம். அதிலேயே எல்லாவற்றுக்குமான ஒரு முடிவு பிறந்துவிடும் என்று ஜெயந்தன் நினைத்தார். அப்படியானால் புறப்படுங்கள். கோபாலன், உங்களுக்கு அவசர வேலை எதுவும் இல்லையே? அந்த கேள்வியின் அர்த்தம் கோபாலனுக்கு புரிந்தது. இல்லை, நான் இப்பொழுது புறப்படவில்லை என்றார். என்னத்தான் இருந்தாலும் இது ஒரு பயங்கரமான இடம்தான். அப்பப்பா, பயணப்படும் வழியில் சரஸ்வதி அந்த ஜனம் கூறினார். அம்மா இப்படி சொல்ல காரணம்? அங்கே மனிதர்களுடன் வேறு என்னவெல்லாமோ குடியிருப்பதாக தோன்றுகிறது. நீங்கள் எதையாவது பார்த்தீர்களா? பார்த்தேன், கர்மத்தை. அப்படி என்னத்தை பார்த்தீங்க? ஒரு நாள் ராத்திரி சட்டென்று கண் விழித்தேன். அப்பொழுது உட்புற ஹாலில் முற்றத்தின் பக்கமாக கால் நீட்டியபடி 2 பெண்கள் தலை துவட்டி கொண்டிருந்தார்கள். அவர்கள் மனித பெண்கள் இல்லை, மோகினிகள். விஷ்ணு பதில் பேசவில்லை. சே, அது ஒரு மோசமான இடம் என்று முணுமுணுத்தார் சரஸ்வதி. மாலை நேரமானதும் தாத்தா எழுதியிருந்த விஷயத்தை குறித்து யோசித்தார் ஜெயந்தன். உன்னி சிறுதையை வலையில் வீழ்த்த வேண்டும். இந்த விஷயத்திற்கு அப்பாவின் பாணிதான் நல்லது. தேவகி, ஜெயந்தன் கூப்பிட்டார். என்னன்னா, அந்த அம்மா எங்க? உள்ளே அமர்ந்து வெற்றிலை போடுகிறார்கள். ஒரு காரியம் செய்ய வேண்டும். நீங்கள் 2 பேரும் கோவில் குளத்திற்கு போய் குளித்துவிட்டு வாருங்கள். காய்ச்சிய எண்ணெயையும் சீயக்காயையும் எடுத்துக்கொடு. ஜெயந்தன் சொன்ன வார்த்தைகளின் பொருள் முதலில் தேவகிக்கு புரியவில்லை. காரணம், இப்படிப்பட்ட உபசரிப்பை இதுவரை அவள் வேறு எவருக்குமே செய்ததில்லை. இன்னும் ஒரு விஷயம், சந்தன சோப்பையும் எடுத்துக்கொண்டு போங்கள். ஜெயந்தன் மறந்து போனதை நினைவுபடுத்தி சொல்வது போல் சொன்னார். இதை கேட்டபொழுது அவளுக்கு ஏதோ புரிந்தது மாதிரி தோன்றியது. கீழ் உதடை கடித்தபடி உள்ளுக்குள் சிரித்து கொண்டாள். ஜெயந்தன் அதை கவனிக்கவில்லை. அதற்கு பிறகு கோபாலனும் ஜெயந்தனும் தங்கள் எதிர்கால நடவடிக்கைகளை குறித்து பேசினார்கள். இப்பொழுது வந்திருக்கும் பெண்மணி சாதாரணமானவள் இல்லை. அவளை வைத்துக்கொண்டே நமது காரியங்களை சாதிக்க வேண்டும். இனி என்ன நடக்கிறது என்று பாருங்கள். அது எப்படி? கவனியுங்கள், விளங்கும். நாளைக்கு விடியும் பொழுதே விஷயம் தெரிய தொடங்கும். தேவகி அந்தர்ஜனமும் உன்னி சிறுதேயும் குளித்துவிட்டு வந்தார்கள். ஜெயந்தன் புதிய பெண்மணியை ஒரு கணம் மேலும் கீழும் பார்த்தார்.
தாத்தா எழுதி தெரிவித்த காரியத்தை நினைத்து மெல்ல சிரித்தார். அத்தியாயம் 40. சாப்பிடுவதற்கு உட்கார்ந்த பொழுது நெல்குத்து மறையின் ஓரமாக நின்றிருந்த உன்னி சிறுதேயை ஜெயந்தன் கவனித்தார். வயது 40 தாண்டியிருந்தாலும் குளித்து சந்தனம் தீட்டி தலைமுடியை பின்புறம் தழுவிவிட்டு முந்தானியை போர்த்தியபடி நின்றிருந்த உன்னி சிறுதேயிடமும் பெண்மை ஓரளவு தட்டுப்படவே செய்தது. ஜெயந்தன் மனதிற்குள் விஷ்ணு மாயா சக்கரம் மறைந்து அதன் மந்திரத்தை உன்னி சிறுதேயிடம் செலுத்திக் கொண்டிருந்தார். விஷ்ணு மாயா சக்கரமும் மந்திரமும் பெண்களை வசியப்படுத்தும் ஆற்றல் பெற்றவை. அதன் பிரதிபலிப்பு சிறுதேயிடம் தெரிந்தது. அதன் பிறகு அவளது பார்வை ஜெயந்தனையே வட்டமிடத் தொடங்கியது. ஜெயந்தனின் பார்வையில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் இருப்பதை தேவகியும் கவனிக்க தவறவில்லை. கோபாலன் நம்பூதிரியிடம் தான் தொடர்பு கொள்வதை ஒரு வகையில் அனுமதித்து அங்கீகரித்திருப்பதால் தேவகிக்கும் இந்த விஷயத்தில் மகிழ்ச்சியே ஏற்பட்டது. சாப்பாட்டிற்கு பிறகு கோபாலன் நம்பூதிரியும் ஜெயந்தனும் வராந்தாவில் வந்து உட்கார்ந்தனர். எதிர்பார்த்து வந்ததெல்லாம் திசை மாறி போவது போல் தோன்றுகிறதே. கோபாலன் ஜெயந்தனை பார்த்து கூறினார், இப்படி பேசுவதில் அர்த்தமில்லை. இது மனிதர்களோடு நடத்தும் போராட்டம் அல்ல. மனிதர்கள் மற்றும் பிசாஸ்களுடன் போராடுவது சுலபம். இங்கே எதிராளி ஒரு மோகினி. மோகினி என்றால் சாதாரண மோகினியா? ஓமலூர் கோவில் பகவதியின் துவாரபாலிகரில் ஒருத்தி. கோபாலன் நம்பூதிரி குறுக்கிடாமல் கேட்டுக்கொண்டார். அவர் சொல்வது உண்மைதான். மந்திரவாத விஷயங்களில் விஸ்வமங்கலத்தார் பெயர் போனவர்கள், சுலபத்தில் தோற்காதவர்கள், போராடி வெற்றி பெறாமல் போனதும் கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயம் சற்று கடினமானது என்பதும் கோபாலனுக்கு புரியவே செய்தது. சரி, இது சாத்தியமா? நடக்குமா? கோபாலன் கேட்டார். எல்லாவற்றிற்கும் ஏதாவது ஒரு வழி இருக்கும். இந்த காரியத்திற்கும் அது உண்டு. அந்த வழியாக போக வேண்டும். அது என்ன வழி என்று கோபாலன் கேட்கவில்லை. அப்படி கேட்பதும் சரியில்லையே. 2 பெண்களும் சாப்பிட்ட பிறகு என்னென்னவோ கதை பேசிக் கொண்டிருந்தனர். நீங்கள் கல்யாணம் செய்து கொள்ளவில்லையா? உன்னி சிறுதேயி தேவகியிடம் கேட்டாள். இது மந்திரவாதியின் வீடாக இருந்ததால் ஒருவேளை பயந்து வராமல் இருந்து விட்டார்களோ என்னவோ. எனக்கும் அதுதான் நடந்தது. எங்கள் குடும்பத்தை சேர்ந்த காரணவர்களுக்கு, காரணவர் என்றால் தாய் மாமன், வாரிசுரிமை கூட மருமகனுக்குத்தான் நின்றிருந்த காலம் அது. மாந்திரிகத்தில் ஏகப்பட்ட சிரத்தை. சிறு வயதில் மூர்த்திகளை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு எனக்கு இருந்தது. வயதுக்கு வந்தபொழுது ஒதுங்கியிருந்த நாட்களை தவிர மற்ற நாட்களிலும் நானே தான் செய்தேன். ஆண் குழந்தைகள் இல்லாத வீடு வெறிச்சோடி போனது. அதன் பிறகு வீட்டில் இருப்பவர்களை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பு வாய்த்தது. அதனால் குடும்ப பழியும் பெயரும் எனக்கு கிடைத்தது. துர்மந்திரவாதினி என்றார்கள். சிலர் சூனியக்காரி என்று குறிப்பிட்டார்கள். அப்படியானால் இதுவரையில் எந்த புருஷனும் என்னை தொட்டதில்லை. புருஷ சுகம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வகையில் நானும் அப்படித்தான் வாழ்ந்து வந்தேன் என்றாள் தேவகி அந்தர்ஜனம். என்ன தேவகி, இன்னும் படுத்துக்கொள்ள நேரமாகவில்லையா? ஜெயந்தனின் குரல் கேட்டு அவள் எழுந்தாள். எங்கே படுக்க வைப்பது? வடக்குப்புற அறையில் இவருக்கு பாய் போடட்டுமா? எங்கே வேண்டுமானாலும் போடு. நான் இந்த ஹாலில் படுத்துக்கொள்கிறேன். ஒரு பாயை இப்படி கொடு. தேவகி அந்தர்ஜனம் வடக்குப்புற அறையில் நுழைந்து மேற்புறத்தில் சுருட்டி வைத்திருந்த பாயையும் தலையணையையும் உதறி விரித்துவிட்டு அண்ணனிடம் ஒரு பாய் தலையணையை கொடுத்துவிட்டு போனாள். உன்னி சிறுதேயி தூங்காமல் படுத்திருந்தாள். தூக்கம் வர மறுத்தது. அப்பொழுது யாரோ ஒருவர் தேவகி அந்தர்ஜனத்தின் அறைக்குள் நுழைவதை பார்த்தாள். அந்த அறைக்குள் நுழையக்கூடியவர் யாராக இருக்கும் என்று சிறுதேயிக்கு புரிந்தது. யோசனையிலிருந்து விடுபட்ட பொழுது வராந்தாவிலிருந்து அவளை யாரோ அழைப்பதாக தோன்றியது. உன்னி சிறுதேயி, இங்கு வாங்களேன். இந்த வார்த்தைகளை கேட்பதற்காகவே காத்திருந்தாற் போல் இருந்தது அவள் மனம். எழுந்து வெளியே வந்தாள். இங்கு புழுக்கமாக இல்லையா? முன்னறையில் போய் படுக்கலாமே. ஜெயந்தன் பேசினார். உன்னி சிறுதேயி அவருடன் முன்னறைக்கு நடந்தாள். ஓர் ஆடவனின் முதல் ஸ்பரிசம் உன்னி சிறுதேய்க்கு உடல் சிலித்தது. அவளின் ஒவ்வொரு ரோம கால்களிலும் மின்மணி பூச்சிகள் வெடித்து சிதறின. இதயத்தில் 1000 மத்தாப்புகள் விரிந்து மலர்ந்தன. அந்த காலத்தில் அவள் பெண்ணாக மலர்ந்த பொழுது அழகியாகவே இருந்தாள். கோவிலில் பூஜை செய்யும் அந்த நாள் பூசாரியான தானவேந்த நம்பூதிரி கூட அதிகாலை பூஜையின் பொழுது சாமி கும்பிட வரும் அவளை பார்த்து மெய்மறந்து போனதுண்டு. அவளை விரும்பாதவர்கள் என அன்று யாருமே இருந்திருக்க முடியாது. ஆனால் சரியான பருவம் கடந்த பொழுது ஆசைகளும் தாகங்களும் உள்ளுக்குள்ளேயே புதைந்து போய் அழகும் அவளிடமிருந்து விடை பெற்று கொண்டது. நள்ளிரவு தாண்டிய பொழுது அவள் பூரணமாக ஜெயந்தனிடம் சரணாகதி அடைந்துவிட்டிருந்தாள். எங்கிருந்து வருகிறீர்கள்? ஜெயந்தன் கேட்டார்.
குருஷேத்திர மனையிலிருந்து. அப்படியானால் நோயாளி விரும்பியது பால், மருத்துவர் வழங்கியதும் பால் என்கிற கதைதான். இப்படி சொல்ல காரணம், அந்த மனையை பற்றி நான் சிலதெல்லாம் சொல்ல வேண்டியுள்ளது. உன்னி சிறுதேயின் உடலை வருடியபடி ஜெயந்தன் போதையில் குளறினார். சொல்லுங்கள், அங்கும் ஒரு அந்தர்ஜனம் இருக்கிறாள் இல்லையா? அவளை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒருத்தியை பற்றி தானே கேட்குறீங்க? அடரே, நான் விளக்காமலே விளங்கிவிட்டதே. புரியாதா? நானும் மந்திரம் கற்றவள் தானே. சில விஷயங்களை புரிந்து கொண்டதால் தான் இங்கு வந்தேன். வந்த பிறகு என் அபிப்பிராயம் மாறிவிட்டது. அப்படியென்றால்? உன்னி சிறுதேயி வேகமாக எழுந்தாள். அந்த முன்னரையின் மூலையில் மாராப்பு துணியில் பத்திரமாக முடிந்து வைத்திருந்த ஒரு சிறு மூட்டியை எடுத்து அவிழ்த்தாள். ஜெயந்தன் வியப்பில் வாயெடுத்து போனார். இது எப்படி உன்னி சிறுதேயின் கைக்கு கிடைத்தது என்று யோசித்தார். அந்த மோகினி எனக்கு தந்தாள். நான் சண்டை போட்டு வாங்கினேன். எதற்காக? புத்திசாலித்தனமாக நான் செய்த வேலை. என்னிடமும் ஒரு பிடிமானம் இருக்கட்டுமே என்பதற்காகத்தான். புரியவில்லையே. ஒரு தண்டை ஏற்கனவே காலிலிருந்து போய்விட்டது. அதன் ஜதை இது. இந்த இரண்டும் இல்லாமல் எப்படி அவளால் கோவிலுக்கு திரும்பி போக முடியும்? இது அந்த மோகினியின் கால் தண்டை தானா? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? ஜெயந்தன் அதை கையில் வாங்கி விளக்கை நெருங்கி ஆராய்ந்து பார்த்தார். கண்ணை கூச செய்யும் ஒளி அதிலிருந்து வந்தது. கூடவே மற்றொன்றையும் ஜெயந்தன் கவனித்தார். தேவநாகரி மொழியில் அதில் என்னமோ செதுக்கப்பட்டு இருந்தது. வெகு பழங்காலத்திய எழுத்து. என்ன முயன்றும் எதுவும் பிடிபடவில்லை. இது இல்லாமல் அவளால் திரும்பி செல்ல முடியாது என்றால் அவளது குடுமி நம் கையில் என்பது உண்மைதான் என்றார் ஜெயந்தன் மகிழ்ச்சி களிப்பில். என்ன உத்தேசத்தில் அப்படி சொல்றீங்க? உங்களுக்கு புரியாததை விளக்குகின்றேன். சொல்லுங்கள். அதாவது, இந்த மோகினி வர்க்கத்துக்கு சில வரைமுறைகள் உள்ளன. அவர்கள் யாரிடம் இருக்கிறார்களோ அவர்கள் சொல்வதை கேட்பார்கள். மற்றொரு விஷயம், இந்த கால் தண்டை, இதிலெல்லாம் சில விஷயங்கள் இருக்கின்றன. இதையெல்லாம் மோகினிகள் இழக்கக்கூடாது. அப்படியானால் இதுவும் ஒரு வகை சக்தி என்று சொல்கின்றீர்களா? சந்தேகமில்லாமல். மேற்கொண்டு நான் என்ன செய்ய வேண்டும்? அவசரப்படாதீர்கள். நான் சொல்கிறபடி படிப்படியாக செயல்பட்டால் போதும். முன்பே சொல்லிவிட்டேனே, நீங்கள் என்ன சொன்னாலும் அதை செய்ய நான் தயார். உன்னி சிறுதேயி முழுவதுமாகவே ஜெயந்தனுக்கு அடிமையாகிவிட்டிருந்தாள். வாழ்க்கையில் அன்று வரை அனுபவிக்காத ஒரு புதிய அனுபவம். அவளை வாரி எடுத்து ஜெயந்தன் இருக்க அணைத்ததால் ஏற்பட்ட உணர்ச்சி கொந்தளிப்பில் ஜெயந்தனுக்காக எதையும் செய்ய அவள் தயாராகி விட்டிருந்தாள். நாம் இருவரும் ஒற்றுமையாக செயல்பட்டால் அந்த மோகினியை பிடிப்பது மட்டுமல்ல, குருஷேத்திர மணியை வெற்றி கொண்டு விடலாம். நமது இப்பொழுதைய தேவை இதன் ஜதையான மற்றொரு தண்டை. அது எங்கே இருக்கிறது என்று முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம்? நாளைக்கே நீங்க குருஷேத்திர மணிக்கு செல்ல வேண்டும். எப்படியாவது அந்த மோகினியை கைக்குள் போட்டுக்கொண்டு அவளிடமிருந்தே இதை கேட்டறிய வேண்டும். அது எங்கே இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் அதற்கு பிறகு நடக்க வேண்டியதை நான் பார்த்துக்கொள்கிறேன். உன்னி சிறுதேயி மறுநாள் காலையிலேயே குருஷேத்திர மணியை நோக்கி புறப்பட்டாள். அன்று காலை பலகாரம் முடிந்த பிறகு கோபால நம்பூதிரி கேட்டார், எங்க அந்த புதிய பெண்மணியை காணும்? குருஷேத்திர மணிக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். ஜெயந்தன் பதிலளித்தார். மதிய வேளையில் தேவப்பிரியா குளத்திற்கு போனாள். துணிகளை துவைத்து கல்லின் மீது வைத்தாள். முதல் தடவை குளத்தில் மூழ்கி எழுந்தபொழுது குளத்தின் கருங்கல் படிக்கட்டில் உன்னி சிறுதேயி நின்று கொண்டிருந்தாள். என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி அடுத்த பாகமா உங்களுக்கு வரும். அதுவரை இந்த கதையை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.